வணக்கம் மகளே. இன்னைக்கு நம்ம கூட பாட்காஸ்ட்டில் இணையிற சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹீலர் ரேணுகா மேடம். இவங்க ஒரு பன்முகம் கொண்டவர். ரொம்ப முக்கியமாக இந்த சவுண்ட் ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இவங்களுடைய நிபுணத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அதாவது ஒலியை வைத்து நம்மளுடைய உடல் நலத்தை முன்னேற்ற முடியும், மனோநலம் அப்படிங்கிறத முன்னேற்ற முடியும். இது ரெண்டும் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறதும் தானாக நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு செய்தி இருக்குது பார்த்தீங்களா. இந்த சவுண்ட் ஹீலிங்கை வச்சு இது மூணையுமே அவர்கள் சரி செய்து கொடுக்குறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு பிராணிக் ஹீலர், இவங்க ஒரு யோகா டீச்சர், இவங்க ஒரு யோகா தெரபிஸ்ட்டு, ஜெனட்டிக் பிரெயின் ப்ரொஃபைலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறாங்க. ஸோ பன்முகம் கொண்ட ஒருத்தராக இவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுடைய அந்த ஒரு பிஸி ஷெட்யூல்லையும் கூட இப்போ நம்ம இந்த மாதிரி புதுசாக கேட்குறோம் அந்த சவுண்ட் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன அப்படிங்கிறது தெரியல, நம்ம மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் பொழுது உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க ஷிரெடிலி அக்செப்டட். சரிங்களா. ஸோ நம்ம முன்னாடி ஒரு பாட்காஸ்ட் வந்திருக்காங்க, வைதேகி பிரியாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம். ஸோ அவங்கள ரெஃபர் பண்ண இவங்கள்ட்ட பேசும்பொழுது ஷிரெடிலி அக்செப்டட். பார்க்கும்பொழுது தான் இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறது உண்மையாலுமே தெரியுது. நம்ம இந்த டிபெட்டியன் சிங்கிங் பவுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுனா டொயிங்கன்னு அந்த சத்தம் வருதுங்களா, அதுதான். சரிங்களா. அது நான் அவங்கள்ட்டே அதை சொல்லிட்டேன். நான் என்னமோ அது விளையாட்டு சாமான்னு நினச்சிட்டு இருந்தேங்க ரொம்ப நாள். இது இவ்வளோ தூரம் வேலை செய்யும் அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி பார்க்கும்பொழுது உணரும் பொழுது தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இட் டெஃபினெட்லி ஒர்க்ஸ். ஸோ பாட்காஸ்ட்டை கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய செய்திகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் உச்சரிக்கக்கூடிய மந்திரங்கள், நாம் சொல்லக்கூடிய பேசக்கூடிய அந்த ஒரு பேச்சு, இல்லை எண்ணக்கூடிய எண்ணம் எல்லாமே அதிர்வலைகள் தான், எல்லாமே ஒரு சப்தத்தினுடைய அடிப்படை தான். அது எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு வகையாக கொண்டு போகுது, எல்லா மதங்களிலும் இந்த ஓசை அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு ஒரு ஆன்ம முன்னேற்றத்திற்காக பயன்பட்டுருக்கு அப்படிங்கிறது மாதிரி நிறைய செய்திகள் அவங்க இந்த பாட்காஸ்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பொறுமையாக பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் எப்போ இந்த ஹீலிங் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பாட்காஸ்ட் எடுக்கிறேனோ அப்போ எனக்கு ஏதாவது ஒரு தடை அப்படிங்கிறது வருது. டாக்டர் சாந்தகுமாரியோட பிராணிக் ஹீலிங் பாட்காஸ்ட்டில் எனக்கு அந்த ஆடியோ இஷ்யூ வந்தது. இந்த இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிமிலராக எனக்கு அந்த ஆடியோ இஷ்யூ வந்தது. அண்ட் லாஸ்ட் 20 மினிட்ஸ், இது ஒரு கரெக்டாக 1 மணி நேரம் 20-25 நிமிஷம் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பாட்காஸ்ட்டு. லாஸ்ட் 20 மினிட்ஸ் கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ பட் ஆடியோ இருக்குது, நான் என்டையர் பாட்காஸ்ட்டுக்கு நான் ஆடியோ இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் வீடியோ மட்டும் இருக்காது, ஆடியோ நீங்கள் கேட்டுக்கலாம். பட் என்ன ஆனாலும் சரி, அது திருவருள் கருணையினால் அந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாக வந்துடுதுங்க நமக்கு கேட்குற அளவுக்கு. ஸோ ஆல் இன் ஆல் எவ்ரி திங் இஸ் குட், கிரேட் நாலேஜ். ஸோ பொறுமையாக கடைசி வரைக்கும் கேளுங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கீழே தெரிவிங்க. ஸோ பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். வணக்கங்க மேம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க மேம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா நம்ம பிராணிக் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் ஒரு பிராணிக் ஹீலரும் கூட. இட் வாஸ் வெரி குட் ரீச். ஏன்னா மக்களுக்கு அந்த ஹீலிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு புதுசாக இருந்தது. அண்ட் நிறைய பேர்த்துக்கு பயன்பெறக்கூடியதாகவும் இருந்தது. அப்போ அதை சார்ந்து இப்படி சுற்றி வரும்பொழுது நம்ம முன்னாடி இன்னொரு கெஸ்ட் ஒருத்தங்க வைதேகி பிரியாள் மேம்னு வந்திருந்தாங்க. இப்போ அவங்க உங்களை சொல்லப்போக உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தா இன்னும் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அதில் எனக்கு பர்ட்டிகுலராக ரொம்ப ஆர்வமாக கண்ணுக்கு இது பட்டது என்னென்னா, சவுண்ட் ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இரைச்சலாகவும் இருக்கலாம், இனிமையாகவும் இருக்கலாம். இதை வச்சு நம்மளுடைய ஒரு ஹீலிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வமான ஒரு விஷயம். பிகாஸ் நோய் அப்படிங்கிறது பல ரூபத்தில் வரலாம், மனமளவில், உலர் அளவில். சப்தத்தை வச்சு அந்த நோயை குணப்படுத்த முடியுங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதுக்காகவே நம்ம இன்றைக்கி பாட்காஸ்ட்டு உங்கள் கூட இது பண்ணணும், இது என்ன தான் செய்தி இருக்குன்னு கேட்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இன்றைக்கி உண்டான பாட்காஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கலான ஒரு விஷயம், இப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு சவுண்ட் ஹீலிங் அப்படின்னு சொன்னால் என்ன? இதுக்குள்ளே நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? இப்போது உள்ளே வந்தோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், இது மேலே ஒரு ஊன்றுதல் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு மாற்றம், ஒரு சின்ன ஒரு ஒரு இடத்த தாண்டி இருப்போம் இல்லைங்களா? நான் 3 கேள்வி கேட்டுட்டேன். பட் ஒண்ணுக்கு ஒண்ணு கோரிலேட்டடுங்கிறதுனால. கண்டிப்பா, சவுண்ட் கண்டிப்பாங்க. ஹீலிங்னா என்ன? நீங்க எப்படி வந்தீங்க? வந்த பிறகும் கூட அந்த ஒரு ஊன்றுதல் குடுத்தது அப்படிங்கிறது எப்போ நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்றேங்க. ம். நீங்க ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட தொடக்கம்னு கூட சொல்லலாம். ஸோ நம்மளோட
வாழ்க்கைங்கிறது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி தேடுதலாவே இருந்துட்டு தான் இருக்கு. எதையோ ஒண்ணு மனுஷனா பொறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, தேடிட்டே தான் சரி. போவோம். அப்படி ஒரு தேடல்ல தான் வந்து எனக்கு கிடைச்சது வந்து இந்த பிராணிக் ஹீலிங். ஸோ ஹீலிங் அப்படிங்கிறது வந்து இயற்கையா நடக்குது அப்படிங்கிறது வந்து இந்த பிராணிக் ஹீலிங் வந்து உணர்த்துச்சுங்க. ம். நாட் ஒன்லி பிராணிக் ஹீலிங், நெறைய மொடாலிட்டி இருக்கு நம்மளோட உலகத்துல இருந்துட்டுருக்கு. அப்ப இந்த பிராணிக் ஹீலிங் தான் ஃபர்ஸ்ட்டு என்ன டச் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உடம்புக்கு வந்து தன்னை தானே குணப்படுத்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்கிறது வந்து அன்னைக்கு தான் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவரைக்கும் நமக்குள்ளே இருந்த விஷயம் தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா, உடம்புல ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா கண்டுக்க மாட்டோம். அ ஆஸ் அ லேடீஸா இப்ப நீங்க பெண்களா நெனச்சு பாருங்க. டெய்லி கத்தியில ஏதோ ஒரு காயம் ஆமா. பண்ணிட்டு தான் இருக்கோம் கிச்சன்ல. ம். கரெக்ட் தானேங்க? கண்டிப்பா. எங்கேயோ நம்ம இப்ப நம்ம வாழ்க்கை போக்குலயே பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது இடிச்சுக்கிறோம், முட்டிக்கிறோம், என்ன வேணா நடக்குது. 2வது நாள் காணாம போயிருது. ஆமா. கரெக்ட் தானேங்க. நம்மளே கண்டிப்பா. அத கண்கூடா பார்த்துருக்கோம். ஆமா, அது ஆமா. எப்படி நடந்துட்டுருக்குன்னு கூட நின்னு பொறுமையா கவனிச்சிருக்கோம்னா கிடையாது கிடையாது, லைஃப்ல. கிடையாது. ம். அப்ப இந்த பிராணிக் ஹீலிங் அத தான் உணர்த்துச்சுங்க. ஸோ உடலுக்கு வந்து தன்னை தானே குணப்படுத்திக்கூடிய ஆற்றல் இருக்குங்கும்போது, அந்த ஆற்றலானத வந்து எப்படி அதிகப்படுத்திக்கலாம்? இல்ல நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு? அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுதான் என்னோட பயணத்தின் தொடக்கம்னு வச்சுக்கோங்களேன். ம். இத படிக்கும்போது மாஸ்டர் சோவா கொக்ஸி தான் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் நல்லா தெரியும். அவரோட அத்தன கிளாஸஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைப்ஸ் ஆஃப் ஹீலிங் நம்ம கத்துக்கிட்டே வந்துட்டுருந்தோம். மந்த்ராஸ், சாண்டிங், மெடிடேட்டிங், அ ஒரு பிராணிக் ஹீலிங் புரோட்டோகால்ஸ் இப்படின்னு நெறைய விஷயங்கள நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கும்போது, மந்த்ரா சாண்டிங் அப்படின்னு நெறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. நாட் ஒன்லி ஒரு மந்திரம் மட்டும் இல்லைங்க. பல மந்திரத்த தழுவி அவர் ம். நெறைய விஷயங்கள வந்து குடுத்துருக்காங்க. ம். அப்ப அந்த நீங்க கேட்டீங்க இல்லையா? அந்த ஒலி, ம். சப்தம் அங்க கிடைச்சதுங்க. அப்ப அந்த சப்தமானது பார்க்க போனா நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில நான் சொன்ன மாரி தான் இருக்கு. ம். நமக்குள்ள சப்தம் இருக்கு. நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? நமக்குள்ள இருக்கக்கூடிய சப்தத்த? இல்லைங்க. ரொம்ப சாதாரணமா சொல்றேங்க. நான் சயின்ஸோ, பிசிக்ஸோ எதையும் ஒப்பிடல. ம். சாதாரண ஒரு மனுஷனும் புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சப்தம் இருக்கு. ம். 2 கைய எடுங்களேன். உங்களோட காது கிட்ட வைங்க. ரொம்ப அமுத்தாதீங்க. இப்படி வைங்க. ஓகே. ஒரு மாரி அந்த கடல் ஓசை மாதிரி இருக்கு. கேக்குதுங்களா? ஆ. அப்ப கடல் எங்க வந்துச்சு உங்க உடம்புக்குள்ள இப்போ? ஆ. யோசிங்களேன். ம். அப்ப நமக்குள்ள ஒரு ஓசை இருக்கா? ஏதோ ஒரு ஓசை இருக்கு. நமக்குள்ள அப்ப ஒலின்னு இருக்கு இல்லைங்களா? இருக்கு. இறைவன் ஒளி ஒளிமயமானவன் போக, ஒளி வடிவானவனும் கூட. அப்ப அந்த கடவுளால படைக்கப்பட்ட மனுஷனுக்கு அந்த ஒளிங்கிறது நமக்குள்ளேயும் இருக்குங்க. ஒவ்வொரு அதான் சொல்லுவாங்க நாடி நரம்புகள்லயும் ம். அந்த ஒளியானது வந்து நமக்குள்ள இருக்கு. இத வந்து தன் இயல்புல இருக்கணும். தன் இயல்புல ஒருத்தன் வந்து உணரணும். அது அப்படி உணரும்போது தான் ஒரு ஹீலிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த என்னோட பயணம் இப்படி ஆரம்பிக்கும்போது தான், சவுண்ட் ஹீலிங் அப்படிங்கிறது ஒண்ணு இந்த உலகத்தில இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ம். அதுவும் வந்து ஒரு நம்ம Facebookல ஒரு வெபினார் வந்துச்சுங்க. ம். அடடா! நம்ம தேடிட்டு இருக்க ஒண்ணு நம்ம கைக்கே கிடைக்குது பாரு அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டபோது தான் ரொம்ப பிரமிச்சு போனேன். ம். ஸோ இந்த ஒலிய வந்து நம்ம உடலுக்குள்ள செலுத்தி, ம். உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நமக்கு நோயினே இல்லைங்க. கண் ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் தான் கண்டுக்காம உட்டா நாள்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையா நமக்கு பிரச்சனை. இருக்கு. அப்ப இந்த ஒலியானது வந்து உள்ள போயி செலுத்தப்படும்போது குணமாகுது. நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த இயற்கையிலேயே அந்த ஒரு விஷயம் நடக்குதுங்கும்போது, தன் இயல்புக்குள்ள கொண்டு வரது தான் இந்த ஒலியின் வேகம், ஒலியின் சிகிச்சைன்னு வச்சுக்கோங்களேன். ஓ. இதுதான் சவுண்ட் ஹீலிங்ன்னு சொல்லுவாங்க. ம். ம். இப்ப நீங்க கேட்ட 3 கேள்விக்குமே இதுல விடை வந்துருச்சுங்களா? ம். அப்போ உங்க உங்க லைஃப்ல வந்த அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாயிண்ட்ங்கிறதுங்க மேம்? அஃப்கோர்ஸ் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சுன்னாங்க, ஆம் ஹீலிங்ல வந்து நம்ம குணப்படுத்திக்கிறோம். நமக்குள்ளே செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிறோம். அடுத்தவங்களையும் குணப்படுத்துறோம். மெடிடேஷன் பண்ணிக்கிறோம். நம்ம பயனடைஞ்சுக்கிறோம். அதேபோல ஒவ்வொன்னும் நமக்கு சுயத்துக்குன்னு ஆமா. வச்சுக்கோங்களேன். ம். பட் இந்த சவுண்ட் ஹீலிங்ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ நான் ஃபீல் பண்ணது எப்படி அப்படின்னா, நம்ம எடுத்து அந்த பவுல எடுத்து வாசிக்கும்போது, நம்ம மட்டும் குணமாகறதில்ல. நம்ம சுத்தியில இருக்கக்கூடிய மாற்றங்கள வந்து உணர ஆரம்பிச்சேங்க. ஓகே. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, என் பக்கத்து வீட்ல இருக்கவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஒரு 6 மணி ஆனா, எங்களுக்கு அந்த உங்களோட ஓசை கேட்கலன்னா, "மணி 6 ஆகுச்சா? இல்ல நீங்க வீட்ல இருக்கீங்களா?" இப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வந்துருது அப்படின்னு, கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொன்னாங்க. ஓகே. எங்க வீட்டு பக்கத்துல இங்க முதல்ல அ டெக்ஸ்டைல் மில் இருந்ததுங்க. கரெக்ட்டா 8 மணிக்கு அங்க சங்கு ஊதுவாங்க. ம். அது ஊதுனா 8 மணி 8 ஆச்சுன்னு மணி அர்த்தம். ரைட். ஊதலன்னா ம். என்ன பிரச்சனை? ஏன் சங்கு ஊதலங்கிற ம், ம். பிகாஸ் எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அந்த எஸ், சவுண்டு. எஸ். அதுபோல இப்ப நீங்க இதேதாங்க. அப்போ அந்த ஒரு அ என்ன சொல்றது? ஒரு டெஸ்டிமோனியல்னே வச்சுக்கலாம். ம். ஏன்னா 6 மணிக்கு நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கங்க? இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு நாடகம் பார்ப்பாங்க. சீரியல்ல அழுக, ஆமா. ஐயோ! பயங்கரம். அந்த 6 மணிக்கு வந்து தெய்வீகமான நேரம்னு சொல்லுவோம். பட் அப்படியே மாறி இருக்கும். மாறிப்போச்சு.
என் பக்கத்து வீட்ல இருக்கவங்க வந்து அந்த இசைக்கு வந்து காத்துட்டு இருந்திருக்காங்க. ம். சொல்லவே இல்ல ரொம்ப நாளா அவங்க. ம். நானும் என்னோட கதவ சாத்தி தான் வச்சிருந்தேன். ம். பட் இந்த ஓசை வந்து எவ்வளோ தூரம் தாண்டி போச்சுங்கிறத அன்னைக்கு நான் உணர்ந்தேன். ம். அது ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா? இன்னொன்னு என்னாச்சுன்னா, அவங்க சொல்றாங்க, "எங்கள அறியாம நாங்க வந்து மனசு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்க மாரி ஃபீல் பண்ணேங்க." ம். அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் வந்துச்சு. ம். அப்போ உணர்ந்தேன், இது நமக்கு மட்டும் பயன்படல. இந்த ஓசையானது விரும்பி கேட்குறோமோ, கேட்கலையோ உள்ள போகுது. அதோட ம். வேலை செய்யுது. ம். அப்படிங்கிறத வந்து அன்னைக்கு நான் உணர்ந்தேன். ம். இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு உதாரணம் ஒண்ணு இருக்கு. சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. சரிங்களா? நாய்க்குட்டி, ம். பூனைக்குட்டி, பறவைகள் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இத நான் 2 நேரம் வந்து வாசிப்பேன்னு வச்சுக்கோங்க. வாசிப்பேங்கிறத விட நான் பயிற்சி பெறுவேன். அது எனக்கு வாசிப்பா மாறிருச்சுன்னு வச்சுக்கோங்க. டெய்லியும் இப்ப எப்படி நம்ம வந்து குளிக்கிறோம், நம்மளா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், வெளியில போறோம், ஒரு ரெடி ஆகுறோம்னு வச்சுக்கோங்க. இதே போல இந்த ஒலியினோட அந்த எங்களோட பயணத்த வந்து நாங்க தொடங்க ஆரம்பிச்சுட்டேன். நானா, என் வீட்ல என் பொண்ணு எல்லாருமே. ஓகே. ஸோ, அப்ப அந்த காலையில பார்த்தீங்கன்னா, அவ்ளோ குருவிகள், அவ்ளோ பறவைகள் எங்க வீட்டு முன்னால அந்த பால்கனியில வந்து உட்கார்றத பார்த்தேங்க. ம். இதுவரைக்கும் நான் அத வந்து நான் பார்த்ததில்ல. ஓகே. இந்த சவுண்ட் ஹீலிங் பண்ண ஆரம்பிக்கும்போது தான், இந்த மாரி ஒரு ஜீவராசிகளும் வந்து இந்த இசைக்கு வந்து மயங்குது. மயங்குது. தன்னிலைய மறந்து ஒரு புது நிலைக்கு மாறுது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். என்ன காரணம்னா, நாய்க்குட்டிகளும் அங்க இருக்கக்கூடிய அந்த அக்ரசிவ் நேச்சர், அந்த ம். கொடூரமான குணம் மாறி, அவங்க நம்மள பார்க்குற பார்வையே பார்த்தீங்கன்னா, அந்த கொலஞ்சு, நெளிஞ்சு அது ரொம்ப ஓகே. நல்லா இருக்குங்க. நல்லா. பாசமா பார்க்குற மாரி ஒரு ஃபீல் வரும். ம். ம். இதெல்லாம் பார்க்கும்போது, ஓகே அப்ப இந்த சவுண்டுங்கிறது வந்து நம்ம மட்டும் இல்ல, ம். நம்மள சார்ந்தவங்களையும் ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணுதுங்கிறத உணர்ந்தபோது தான், இதுதான் என்னோட டர்னிங் பாயிண்ட். ஓகே. இத யூஸ் பண்ணி, இதன் மூலியமா நெறைய பேத்துக்கு வந்து இன்னும் நெறைய பயன் குடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் ஓகே. அகைன் சவுண்ட் ஹீலிங். இது வந்து இப்ப நம்ம பிராணிக் ஹீலிங்ல வந்து அந்த ட்வின் ஹார்ட்ஸ் பண்ணும்பொழுது, நம்மளுடைய ஆரா பெருசாகும் பொழுது, நம்ம வீட்ட சுத்தி இருக்கக்கூடிய என்வைரன்மென்ட் எக்ஸாக்ட்லி. மாறும்னு சொல்ற மாரியும், இந்த சவுண்ட் வந்து அப்படியே பரவும் பொழுது, கண்டிப்பா. நல்ல ம். ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உண்டு பண்ணுது இல்லைங்களா? நிச்சயமா, நிச்சயமாங்க. பட் இதுல ஆச்சரியம் என்னன்னா, நீங்க முழுக்க முழுக்க உங்களுடைய ஒரு பிராக்டிஸ்க்காக பண்ண போனது, உங்களோட என்வைரன்மென்ட்ட முழுக்க அத அப்படியே மாத்திட்டே உண்மைதாங்க. வந்தது. உண்மைதான். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே, நம்ம இன்னொருத்தங்களுக்கு சொல்றதுக்கு முன்னால அத நம்ம பயிற்சி கண்டிப்பா, பண்ணணுங்க. கண்டிப்பா. உண்மை. இத நான் மாஸ்டர் கிட்ட இருந்தும் கத்துக்கிட்டது ஒண்ணுங்க. கண்டிப்பா. நீ ஒரு சப்ஜெக்ட்ட மாஸ்டர் பண்ணாம, நீ இன்னொருத்தங்களுக்கு டீச்சே பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சொல்லுவார். ம். ஸோ, இப்ப நான் டீச்சிங் லைன்ல இருக்கிறங்காட்டி, ம். எதா இருந்தாலும் நம்ம அத ஃபர்ஸ்ட்டு அக்கு வேர் ஆணி வேரா தெரிஞ்சுக்கணும். இல்ல நம்ம சொல்லக்கூடிய அளவுக்காவது நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருக்கணும். அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ண இன்னும் இதில நெறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேங்க. நான் இன்னும் போக போக உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இந்த ஹீலிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ நம்ம இந்த ஆன்மீக பாதைக்குள்ள வர்றவங்க, இல்ல அத தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க வந்து 2 விஷயம் நம்ம கூட இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. உடல் ஒண்ணு, மனம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தியானம் அப்படிங்கிறது வந்து முழுக்க மனம் சார்ந்த ஒரு நிகழ்வா, அப்படிதான் வெளிய சொல்லப்படுது. பட் ஆக்சுவலா மனம் மாற உடலும் மாறும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் உண்மையான நிலை. இப்போ இந்த ஒலிங்கிறது வந்து எனக்கு நேரடியா உடலுக்கு தான் கேட்குது. ஆனா மனமும் மாறுமாங்கிறப்ப ஒரு டவுட் யாருக்காவது வரும் கால். நான் அந்த இடத்துல நின்னு இந்த கேள்வி கேட்கிறேன். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இப்ப நீங்க கேட்டது உடலும், மனமும். ம். உடல் வேற, மனம் வேறு இல்ல. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஒண்ணோடு ஒண்ணு தொடர்புடையவை. தொடர்பு. இப்போ மனசு சரியில்ல அப்படின்னா, எதுல தெரியும்னு சொல்லுங்களேன்? ஓகே. அது நம்ம நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ல தெரியும். எக்ஸ்பிரஷன். முகத்த பார்த்து டல்லா இருந்தா, ஏன் பா ஒரு ஏன் மாரி ஒரு இருக்க? மாரி இருக்கேன்? சோகமா இருக்க? ம். என்ன பிரச்சனை? அப்படின்னு தானே கேட்பாங்க. கண்டிப்பா, என்ன கண்டிப்பா. பிரச்சனைன்னு தான் கேட்பாங்க. ம். என்ன நோய் வந்துச்சு உனக்குன்னு கேட்க கேட்க மாட்டாங்க. மாட்டாங்க. அப்ப கரெக்ட். பிரச்சனை எங்க வந்திருக்குங்க? மனதுல தான் மனசுல வந்திருக்கு. தானே ஓ! வந்திருக்கு. இட்ஸ் வெரி குட் பாயிண்ட் ஆஃப் வியூ. வெரி குட். ஓகே. அப்பதான் யோசிக்கிறோம். ஓ! நமக்கு மனசு ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்கு? இப்ப மூளை வேற, மனசு வேறன்னு நெறைய பேருக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு. கரெக்ட், கரெக்ட். கரெக்ட் தானங்க? ம். மனசு நமக்குள்ள எங்க இருக்குன்னு யாருனாலும் தெரியாது. டிஃபைன் பண்ண ம். முடியாது. நீக்கமற நிறைஞ்சது தான் ம். மனசு. ஆனா, அது பெரிய மாயசக்தி. ம். நம்மள ஆட்டுவிக்கிறதே அந்த மனசு தான். கரெக்ட். இப்ப இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க. நம்ம உடல் வந்து இப்ப அறிவியல் பூர்வமாகவும் நான் உங்களுக்கு இது சொல்றேன். ம். 70% வந்து நீரால நீரால ஆனது தான் ஆனது. நம்ம உடம்பு. ம். அணுக்களான நிறைஞ்சது தான் நம்ம உடம்பு. இதுக்கு ஒரு நம்ம நாட்ல நடந்த ஒரு உதாரணம். 2010ல கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கச்சா எண்ணெய் அந்த மெக்சிகோ தீவுல அந்த கடல்ல கலந்த விஷயம் நீங்க ஆமாமா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரெக்ட். நான் 2010ல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? 11வதோ என்னமோ படிச்சுட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேங்க. பட் ப்ராபப்ளி நியூஸ்லலாம் பார்த்துருக்கேன். நானும் நியூஸ்ல தான் பார்த்து ஆமா, ஆமா. ஆ. தெரிஞ்சுக்கிட்டேங்க. சரிங்களா? அப்போ என்ன நடந்ததுன்னா, அந்த கச்சா எண்ணெய் வந்து கடல்ல ஃபுல்லா கலந்துருச்சு. ஓகே. இத எப்படி பிரிக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க.
ஒரு ம். சாதாரண நம்ம வீட்டு டேங்க்ல வந்து குப்பை விழுந்தாவே ஆமாமா. பெரிய எவ்வளோ பாடா இருக்கும். கஷ்டப்படுறோம். ம். அப்போ அவ்வளோ பெரிய கடல். என்ன பண்ணியிருக்காரு, அந்த நேரத்தில ஒரு சயின்டிஸ்ட் ஜான் ஹட்சிசன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இருக்காருங்க. ஓகே. அவரு என்ன பண்ணியிருக்கார், இந்த சவுண்ட தான் யூஸ் பண்ணியிருக்கார். ம். பட் மேஜர் நெறைய சவுண்ட்ஸை யூஸ் பண்ணி, அந்த கடல்ல கலந்த அந்த கசிவுகள், ம். தேவையில்லாத அத்தனை விஷயங்களையும் சரி பண்றக்கு சவுண்ட யூஸ் பண்ணியிருக்காருன்னா, ஓ! அப்ப யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் 70% தண்ணீரால ஆன உடம்பு இது. இதுக்குள்ள கலந்திருக்கக்கூடிய அந்த தேவையில்லாதவற்ற சவுண்ட் எவ்வளோ ஈஸியா விளக்கிரும்னு யோசிச்சு பாருங்க. ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம விட்டு வெளிய போகும். நம்ம யூஸ்ட் ம். அப் எனர்ஜின்னு நம்ம சொல்லுவோம். தேவையில்லாத நெகட்டிவிட்டீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னென்ன நமக்கு வேண்டாது இருக்கோ, நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்க. அடிச்சு தள்ளிட்டு வெளிய அது போயிரும். அது போயிரும். ம். இந்த இடத்துல நீங்க வந்து உடலும், மனமும் ஒண்ணோடு ஒண்ணு தொடர்புடையவை அப்படிங்கும்போது, மனம் மனம் வந்து எப்ப அமைதி பெறும்? சொல்லுங்களேன். எந்த ம். நேரத்துல அமைதியா இருக்கும்? சுற்றுச்சூழல் அமைதியா இருக்கணும். ம். என்னோட எண்ணங்கள் கச்சகச்சான்னு இல்லாம இருக்கிற நேரமா இருக்கணும். ம். வேற என்ன? இனிமையான கீதம் கேட்கலாம். சரிங்க. ஓ! இதுக்கெல்லாம் ஒரு டைம் சொல்லுங்க. உங்க 24 ஹவர்ஸ்ல ஒரு ஓ! டைம் ஓகே. சொல்லுங்க. டைம்ன்னு கேட்கும்பொழுது, கால பொழுதுல நேரம் நல்லாருக்கும். ம். மேபி எனக்கு அந்த மாரி ஒரு சரி, டைம்னு வச்சுக்கோங்க. நானே வந்து கேட்குறேன். அ இது எல்லாம் ஒரு மனுஷனுக்கு அமைதியா இருக்கணும்னா, அவன் தூங்க போணுமா இல்லைங்களா? கரெக்ட். ம். சத்தம் கேட்கக்கூடாது. ஆமா. ம். காலையிலயும் சத்தம் இருக்கும். நமக்கு ஒரு 5 மணிக்கெல்லாம் எல்லாம் இப்ப எண்ணிக்கைலாம் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சிடுறாங்க. இங்க பக்கத்துல மிக்ஸி ஓடும், ஆமா. கிரைண்டர் ஓடும், என்னென்னோ ஓடும். நைட் அந்த ஒரு 11 மணியிலிருந்து காலையில ஒரு 4 மணி வரைக்குமே வச்சுக்கோங்க. ம். அந்த நேரம் ஒரு நிசப்தமான நேரம். ஆமா, ஆமா. அந்த நேரம் தான் வந்து நீங்க சொல்ற மாரி மனசு அமைதியா இருக்கும். ம். நமக்கு எண்ணமே இருக்காது. ம். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? தூங்கிட்டு தூங்கிட்டு இருப்போம். இருப்போம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மனம் வந்து அமைதியா இருக்கும். தாட்ஸ் ஓடும். ம். சில பேருக்கு வந்து அந்த நேரத்தில தூக்கம் கிடைக்காது. இப்ப எந்திரிச்சு காலை கடனோ, அது சிறுநீர் வந்துச்சுன்னா கூட எந்திரிச்சு போயிட்டா கலைஞ்சு ஆ போயிருது. அகைன் தூக்கம் வர்றக்கு சிரமப்படுறாங்க. சிரமப்படுறாங்க. இதில வந்து எண்ண ஓட்டங்கள் இருக்கும். தாட் ஃபார்ம்ஸ் இருக்கும். கனவுகள் வரும். ம். என்ன வேணா மனுஷன தொந்தரவு பண்ணும். அப்ப இந்த மனசுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்தில நிம்மதி குடுக்க முடியும் அப்படின்னா, இந்த ஒலினால குடுக்க முடியும்னு நான் சொல்றேன். ம். எப்படி அப்படின்னா, இப்ப நான் ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா நீங்க ஆமா, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. ரைட்? ம். பீட்டா அப்படிங்கிற ஸ்டேட் என்னன்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஒரு ஃப்ரீக்வன்சி அதிர்வு. இதுதான் வந்து ஒரு பீட்டா நிலைன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ஃபா ஸ்டேட் அப்படிங்கும்போது, மனசு என்ன பண்ணும்னா, அப்பதான் ஒரு 2 படி ஏறி இருக்கும். எதுக்கு? அமைதியா போகலான்னு சொல்லிட்டு. இந்த ஆல்ஃபா ஸ்டேட்ட ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 டூ 10 சவுண்ட்ஸ் பீட்டிங்ல நீங்க அந்த நிலைக்கு போயிரலாம். ஓகே. தீட்டா ம். அதுக்கு அடுத்த நிலை. சரிங்களா? அப்படி போம்போது, இன்னும் ஆழ்ந்த தூக்கம், ஆழ்நிலை தூக்கம் அதுக்கு போயிருவீங்க. உங்களயவே நீங்க மறந்துருவீங்க. ம். எண்ணம் இருக்காது. ம். சுத்தியில இருக்கக்கூடிய சத்தங்கள் உங்களுக்கு கேட்காது. உங்க மனசானது அந்த ஒரு தளர்வான நேரத்திற்கு போகும். கரெக்ட்டுங்களா? ம். அந்த விஷயத்த வந்து இந்த சவுண்ட் ஹீலிங் உங்களுக்கு குடுக்கும். ஸோ ம். 10 மினிட்ஸ் ஆஃப் சவுண்ட் ஹீலிங் இத குடுக்குது அப்படின்னா, 10 மணி நேரம் தூக்கத்துக்கு சமம். கண்டிப்பா. அந்த 10 மணி நேரம் தூக்கத்தில நீங்க என்னெல்லாம் கெயின் பண்ணுவீங்க? ம். அது உங்க மனசுல தானே இருக்கும். ம். நீங்க ரெஃப்ரெஷ் ஆகலாம். ம். புத்துணர்வு கிடைக்கும். ரெஜுவினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த நாள், அடுத்த வேலை செய்யறக்கு உங்க உடல் வந்து தயாராகுது. கரெக்ட்டுங்களா? கரெக்ட், கரெக்ட். இந்த வேலை வந்து இந்த சப்தத்துக்கு அந்த பவர் இருக்கு, அந்த ஆற்றல் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ம். அப்ப உடலும், மனமும் ஒண்ணோடு ஒண்ணு தொடர்புடைஞ்சு அலைன்மென்ட்ல நேர்கோட்டுல இருக்கும்போது, நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா எந்த விஷயம், நீங்க சின்ன விஷயம்னாலும் உங்களால சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியுமா? முடியாதா? கண்டிப்பா, கண்டிப்பா. இதுதான் வந்து இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஏ எனக்கு நிறைய 2, 3 கேள்வி மனசுல இருக்கு. சரி நான் ஒவ்வொண்ணா கேட்கிறேன். இப்போ நம்ம கோவில்ல வந்து சிவவாத்தியம் இருக்கு இல்லைங்களா? பின்ன நமக்கு ரொம்ப பரிச்சயப்பட்டது வந்து நம்ம இந்த ஜமா படிக்கிற ஒரு இது. இப்ப அது வேற ஒரு மென்டாலிட்டிக்கு நம்மள கூட்டிட்டு போகும். இதே மங்கள வாத்தியம் வாசிக்கும் பொழுது வேற ஒரு இதுக்கு போகும். இந்த மணி ஓசை கேட்கும் பொழுது இப்போ நான் 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 அது ரொம்ப இத உணர்ந்திருக்கேன். நம்ம கோயில தாண்டும்போது ஒரு வகையான நறுமணம் தெரியும். அந்த மணி ஓசை போனாலே டக்குனு அந்த இடத்துல இது கோயில் இருக்குப்பா அப்படிங்கிற மாரி. சின்ன குழந்தைகளே இப்படி பண்றத பார்த்துருக்கேன். அது எங்கேயோ ரோட்ல நின்னுட்டு இருக்கும். ஆனா இப்படி கண்டிப்பா. பண்றத பார்த்துருக்கேன். ஸோ அப்ப அந்த சவுண்ட் அவ்ளோ இம்பாக்ட்ட உண்டு பண்ணி விட்டுருது இல்லைங்களா? நிச்சயமா, நிச்சயமாங்க. இது ஏன்னு சொல்லட்டுங்களா? ரொம்ப ம். ஈஸி தான். அகைன் நான் வந்து பெரிய, பெரிய வார்த்தைகள நான் போட மாட்டேன். பூமி எதால உருவானதுன்னு நீங்க சொல்லுங்க. உலோகமெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். ஓகே. ரொம்ப சாதாரணமா. பஞ்சபூதங்கள்னால உண்டானது.
இப்போ பூமிக்குள்ள நம்ம இருக்கோம். ஆமா. நமக்குள்ள இந்த சப்தம் இருக்கு. ஓகே. இப்ப இந்த பூமியில சப்தம் இருக்குமா? இருக்கு. பூமியும் உருவானது ஒரு சப்தத்தினால். ம். ஓகே. அந்த ஆதி நாதம்னு எடுத்துக்கிட்டோம்னா, சப்தத்தினால ம். தான் உண்டாச்சு. நம்ம உருவானதும் ஒரு சப்தத்தினால். சப்தத்தினால தான். பிறக்கும்போதும், ஜனிக்கும் போதும் சரி, மரணிக்கும் போதும் சரி, ஒரு சப்தம் வந்து நமக்குள்ளே இருக்கு. ம். இது லைஃப் லாங் நம்ம தொன்று தொட்டு நம்ம வந்து இத பழக்கத்துல வந்து நம்ம உள்ளுக்குள்ள வந்திருக்கு. ம். ஏன்ஷியன்ட் பீரியட் நம்ம மூதாதையர் காலத்திலிருந்தே வந்து இந்த பழக்கமானது நமக்குள்ள இருக்கு. ஓகே. நம்மளே அறியாம நம்ம உடல் வந்து அந்த சத்தத்துக்கு வந்து பழக்கப்பட்டிருக்கு. பழக்கப்பட்டிருக்கு. அது அந்த அவேர்னஸ் தாங்க நமக்கு இல்லாம இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? கோயில்கிட்ட போறேன், மணி அடிக்கிற சவுண்ட் கேட்கும்போது, எனக்கு வந்து இப்டி இப்டி ஆமா. நான் கை வச்சுக்கிறேன், ம். தொட்டு கும்பிட்டுக்கிறேன். ம். இது எல்லாரும் பண்ணுவாங்க. ம். பட் அந்த அது அவேர்னஸ். அவேர்னஸ் வரதில்ல. அந்த அவேர்னஸ் இல்லன்னா தான், எந்த மணி அடிச்சாலும் ஒரே மாரி நமக்கு தெரியும். ம். நீங்க ஆரம்பத்திலேயே கேட்ட கேள்வி அப்படித்தான். சப்தத்துக்கும், ஓசைக்கும், இரைச்சலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. ம். நம்ம உடல் வந்து எப்படி பாதிப்பாகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கேட்டீங்க. இந்த ஒலி வந்து எப்படி உள்ள போகுதுன்னு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தோட சொல்றேன். ஆ இது நம்ம இப்ப நெறைய செல்ஃபோன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ரிங்டோன்ஸ் ம். எப்படி இருக்குங்க? ஒரு ஒரு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாரி ஒவ்வொரு இருக்குங்களா? மாரி இருக்கு. ம். நம்ம அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கு. நீ உன் நண்பனை காற்று, நான் உன்னை அவனே பற்றி சொல்லுவேங்கிற மாரி. சொல்லுவேன்னு ஆமா. சொல்லுவேன். நீ படிக்கும் புத்தகத்தை வச்சு வச்சு நான் உன்ன பத்தி உன்ன பத்தி சொல்லுவேன். நான் சொல்லுவேன்னு. ரிங்டோன இன்னைக்கு வச்சே உன்ன ரிங்டோன பத்தி வச்சு சொல்லலாம். எக்ஸாக்ட்லிங்க. யார் ஒருவர் வந்து அந்த மெலோடியான அந்த ரிங்டோன் இல்ல ரொம்ப சத்தமே கேட்காது. ஒரு மாரி அவருக்கு மட்டும் கேட்கும். கேட்கும். அந்த அலர்ட். ம். அப்படி வச்சிருக்காங்களோ, அவங்க ரொம்ப தன்மை வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ம். ம். சாஃப்ட்டான பெர்சன்ஸா இருப்பாங்க. ம். தடபுடான்னு அடிக்கிற ஒரு ரிங்டோன் அவன் யார் யூஸ் பண்ணிட்டு இருப்பான்னு யோசிச்சு சொல்லுங்களேன். ஒரு பயங்கர இள வயது இருக்கிறவங்க. பயங்கர ஆமா, ஆமா. பவர்ஃபுல் பெர்சன்ஸ் அவங்களே நான் யூஸ் வச்சிருக்கேன். இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. மாறி மாறி போச்சுங்களா? போச்சு. அப்ப நீங்களே ஒரு லைஃப் எக்ஸாம்பிள். கரெக்ட், கரெக்ட். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த அந்த அதிர்வு இப்ப ம். நம்ம எல்லாருமே அதிர்வால் உருவானதுங்கும்போது 2ம் ரெசனேட் ஆகுங்க. ம். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா, நம்ம உடல்ல வந்து ஒரு ஷாக் வரும் ஃபர்ஸ்ட்டு. மனசுல ஒரு ஷாக் வரும். அந்த நேரத்துல வந்து அப்படியே ஒரு ஸ்டாப், ஒரு செகண்ட் அப்படியே நின்றும் நமக்கு. எல்லாமே நிக்கும். கரெக்ட். அந்த நேரத்துல நமக்கு மனசுல நம்மளோட அந்த ரத்த ஓட்டம், பிராண ஓட்டத்துல என்ன நடக்குதுன்னு நீங்க உணர்ந்திருக்கீங்களா? உடம்பானது என்ன ஆகும் அந்த நேரத்துல? ஒரு சப்தம் வந்து 2 நிலைகள குடுக்கும் பொழுது, இப்போ ஒரு அதிர்வு குடுக்கக்கூடிய சப்தம் வந்ததுன்னா, நெஞ்சு பட 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 படான்னு ஆகும். இனிமையான இருக்கும் பொழுது, இந்த இடத்துல ஏதோ பாரம் கொறஞ்சாப்ல இருக்கும். இது ம். 2 நிகழ்வு இது ம். பண்ணியிருப்போம். இந்த பாரம் கொறஞ்சாப்ல இருக்கும் பொழுது, நம்ம அப்படியே மறந்த ஒரு இடத்துக்கு போவோம். அந்த படபடன்னு ஆகும்போது, அந்த இடத்த விட்டு போனா போதும் அப்படிங்கிற அதான் மாதிரியான இரைச்சல். ம். சத்தத்துக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா? அப்ப அந்த இரைச்சல கேட்கும்போது, நம்ம உடல் வந்து என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்கா இறுக்கமான சூழ்நிலைக்கு கரெக்ட், போயிரும். கரெக்ட், கரெக்ட். இன்னொரு எக்ஸாம்பிளே நான் மறுபடியும் சொல்றேன். குழந்தை வந்து பயந்து அழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ம். அந்த குழந்தையோட உடல நீங்க தொட்டு பாருங்க. எப்படி இருக்கும்? இறுகி போயிரும். இறுகி போயிருக்கும். ம். அத நீங்க தளர்வு பண்றக்கு தன்னோட தாய் அந்த குழந்தைய எடுத்து ஒரு தாலாட்டு பாடுவாங்க. ம். அங்கேயும் இசை. ம். குழந்தைக்கு வார்த்தைலாம் தெரியாதுங்க. தெரியாது. அர்த்தம் புரியாதுங்க. எதுல மயங்குது? அந்த ஒரு சூதிங்கான ஒரு இசை, ம். தாலாட்டு. ஸோ அகெயின் பிறக்கும்போது ஒரு இசையோட பிறந்தோம் நம்ம. நம்ம பிறக்கும்போது நம்ம அழுகலைன்னா, நம்ம ஆமாமா. வேற பிறந்ததுக்கான அர்த்தமே இல்லன்னு அர்த்தம் இல்லாம. சொல்லிருவாங்க. ஆமா. அடிப்பாங்க ஆமா. ஒரு அடி அழுகறக்கு. விழுகும். ஆமா, ஆமா. சத்தம் வருதுங்களா? ஆமா. ம். அங்கேயும் சத்தம் தானே. தாலாட்டு அதுவும் ஒரு இசை தான். ஸோ நம்ம மனசானதும், உடலானதும் அதுக்கு வந்து பழக்கப்படுத்தியிருக்கோம். கரெக்ட். அந்த குழந்தை போய் தான் நீங்க அந்த இறுக்கத்த வந்து தளர்வாக்கக்கூடிய வேலை பண்றது இந்த சவுண்ட். நான் ஒரு ஆர்டிக்கிள் ஒண்ணு படிச்சேங்க மேம். ஒரு குழந்தை வந்து அ பிறக்கும் பொழுது வந்து அது அந்த ஸ்டில் பார்ன் பேபி அப்படிம்பாங்க இல்லைங்களா? அது இறந்து பிறந்ததாக தான் சொல்லப்பட்டது. ஆனா, அந்த தாய் வந்து அத ஒத்துக்கிறக்கு மறுக்கிறா. அப்போ அந்த கண்ணீரோட அந்த என் குழந்தைய என்கிட்ட குடுங்க அப்படின்னு சொல்லி அவ மார் மேல போட்டுக்கிறா. 1 நிமிடத்து 2 நிமிடத்துக்குள்ள அந்த குழந்தை வந்து திருப்பியும் உயிர் பெற்று இத ஆரம்பிச்சுருச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து ஆச்சரியமா போக, அவ மார் மேல போடும்பொழுது அந்த இருதய துடிப்பு வந்து இங்க அப்ப அது வயித்துக்குள்ள இருக்கும்போது அத கேட்டே பழகுனது. கண்டிப்பா, நிச்சயம். அது அவன் டாக்டர்னால அத எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியல. பட் ஒத்துக்கிட்டான். ஓகே. இது ஒரு இந்த வழக்கம் போல இந்த கண்ணாடிய கழட்டிட்டு மெடிக்கல் மிரக்கிள்ங்கிற மாதிரி. பட் அவங்க சொல்றாங்க, அந்த ஹார்ட் பீட் வந்து அந்த குழந்தைய திருப்பியும் உயிர் பெற வச்சுருச்சு அப்படின்னு எஸ். சொல்லி ஒரு இது படிச்சிருக்கேன். ம், ம். ஸோ இதெல்லாமே ஒரு ஒண்ணோட சவுண்ட். ஒன்று தொடர்புடையவை தாங்க. இத நம்ம வந்து ஏத்துக்கணும், ஒத்துக்கணுங்க. இது அறிவியல். கண்டிப்பா. அறிவியல் தாண்டின ஒரு விஷயம் கூட. இதுவே ஆன்மீகமும் கூட. ம். எல்லா விஷயத்துலயும் இருக்கு. அப்போ நீங்க அந்த இறுக்கத்த வந்து தளர்வாக்கக்கூடிய வேலை பண்றது தான் இந்த ஒலின்னு நான் சொன்னேன்.
சரிங்களா? வாழ்க்கை. வாழ்க்கை ஓட்டத்தில நம்ம வந்து நெறைய விஷயங்கள நம்ம கண்டுக்கிறது இல்லைங்க. ஓடிட்டே இருக்கோம். ம். இந்த இடத்துல தான் வந்து நம்ம கொஞ்சம் பாஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். 24 மணி நேரம் இருக்கு. ம். ஒரு 10 நிமிஷம் உனக்காக ஒதுக்கு. கரெக்ட். இல்ல ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குங்க. ம். ஒதுக்கிட்டு இந்த ஒரு சிஸ்டம், இந்த சிஸ்டத்துக்கு என்ன தேவையோ அதப்படி நீங்க போனீங்கன்னா, ம். தன் இயல்புன்னு சொல்லுவாங்க. ம். அந்த இயல்புப்படி போனீங்கன்னா, இந்த இசை நமக்கு தானா தெரியும். ம். ம். இப்ப நம்ம காத மூடும்போது அந்த ஒரு நல்ல அது சின்ன குழந்தையில பண்ணது இல்ல. எனக்கு எஸ். இப்ப எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது இது. பரவால்ல, பரவால்ல. அதே போல மரணிக்கும்போது. ஆ. யோசிச்சு பாருங்களேன். ம். அழுகை, ம். ஒப்பாரி ம். இதெல்லாம் அதுவும் ஒரு இசை தான். கண்டிப்பா. வார்த்தைகள் 2வது தான். நீங்க தெரிஞ்சு போடுங்க, தெரியாம போடுங்க. வார்த்தையே இல்லனாலும் அந்த ஒப்பாரிக்கு வந்து அத்தான ஆற்றல் ஆமா, இருக்குங்க. ஆமா, ஆமா. அப்ப அழுகாதவனையும் அந்த அழுக வச்சுரும் அந்த இது. ஆமா. அந்த இறந்த ஆத்மாவானது நல்லபடியா மேல போறதுக்கும், ம். அகெயின் வி ஆர் டூயிங் பிரேயர்ஸ். ம். மந்திரங்கள் உச்சாடனம் பண்றோம். நெறைய விஷயங்கள் பண்றோம். அதுல எல்லாத்துலயுமே ஒலி தாங்க உங்களுக்கு ஒளிதான் கலந்திருக்கு. இருக்கு. ஸோ நம்ம நம்ம வாழ்க்கையோட ஒன்றிணைந்த இந்த ஒலி, அப்ப ம். யோசிச்சு பாருங்க இத்தன விஷயம் நமக்கு பண்ணும்போது மிராக்கிள் தான். நமக்குள்ள பண்ணும் இல்லையா? கண்டிப்பா. இப்ப நான் வந்து என்னுடைய வழக்கத்துக்கு மாறான ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு குதர்க்கவாதியா ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு காது கேட்கலன்னா இப்ப நான் என்ன பண்றது? வெரி குட். கரெக்ட். நல்ல கேள்விதாங்க. காது கேட்கல, பரவால்ல விட்டுருங்க. பட்டு ஒலிக்கு வந்து உள்ள போவறக்கு வந்து நீங்க எந்த டோரையும் க்ளோஸ் பண்ணலைல்ல. கரெக்ட். காது ஓப்பனா தான் இருக்கு. ம். கேட்கலங்கிற ஒரு பிரச்சனை தான். பிரச்சனை தான். ஒலி மேபி அந்த ஒலி உங்களுக்குள்ள போக, போக, போக அங்க ஏதாவது அடப்பு இருந்தா கூட அந்த அடப்ப ரிலீஸ் பண்ணிட்டு போகும். ஸோ அந்த அந்த ஃப்ரீக்வென்சி உடம்பு ஏத்துக்குது இல்லைங்களா? கண்டிப்பா. அத ஓசையா என்னால கேட்க முடியல. பட் அந்த அதிர்வலைகள் உடம்புக்குள்ள போகுறது இம்பாக்ட் கண்டிப்பா குடுக்கும். நான் சொன்ன மாரி எங்கெங்க இம்பாக்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடலுக்குள்ள 70% தண்ணீன்னு நான் சொன்னேன். நரம்பியல் மண்டலம் யோசிச்சு பாருங்களேன். ம். நரம்பு இல்லாத இடம் நம்ம உடம்புல எங்கேயாவது இல்ல, இருக்குங்களா? இல்ல. நம்ம உடம்ப வந்து பிக்சர் நீங்க அந்த சயன்ஸ் டயகிராம்லாம் பார்த்தீங்கன்னா, ம். கொச்ச கொச்ச கொச்சன்னு ஆமா. நரம்பு தான் இருக்கும். நம்ம ம். உடல் நல்லாவே இருக்காது உள்ளுக்குள்ள ம். பார்த்தீங்கன்னா. ம். அப்ப யோசிச்சு பாருங்க. காது கிட்ட அப்ப எத்தன நரம்பு இருக்கு? போகும் இல்லையா? ம். இப்போ நீங்க இந்த காதுங்கும் பொழுது எனக்கு இன்னொரு இது, அ இதுவும் நான் நெறைய ஆர்டிகில்ஸ் படிக்கிறேன். பட் ஈவன் தென் என்கிட்டயும் அந்த டிவைஸ் இருக்கு. இல்லன்னு நான் சொல்றதுக்கு இல்ல. ஹெட்ஃபோன்ஸ். ம். இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டே வரும்பொழுதும் கூட, அந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து இட் ஹார்ம்ஸ் யுவர் ஹெல்த் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்றாங்க. பிகாஸ் அதிலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் இந்த இந்த பகுதி பூரா பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீ இனிமையான கீதம் கேட்டாலுமே, அது ஒரு எட்ட இருக்கும்பொழுது வரைக்கும் தான் உனக்கு நல்லது. ரொம்ப கிட்ட வைக்கிறது சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடம்லாம் வலிக்க ஆரம்பிச்சுரும். நான் நான் யூஸே பண்ண மாட்டேன். ரொம்ப அட்மோஸ்ட் தவிர்க்க முடியாத. நெசசிட்டின்னா மட்டும் தான் ம், ம். போடுவேன். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, நான் சில வருடங்களுக்கு முன்னாடி சென்னப்பட்டணத்தில ஒரு கம்பெனியில வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போதுங்க, கேப்ல போம்பொழுது, அந்த கேப்ல வந்து பாட்டு பாடிட்டு இருக்கோம். ஒரு பையன் ஹெட்செட் போட்டு, இந்த கேபினுடைய பாட்ட தாண்டி அவன் ஹெட்செட்லிருந்து எனக்கு அவன் கேட்கறது கேட்கும். இது போக, கம்பெனி போயும் அவன் ஹெட்செட் போட்டு தான் வேலை செய்வான். எனக்கு 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 ஒரு செகண்ட் அவன பார்த்தா மனசு நின்னே போச்சு. அப்ப அவனுடைய அந்த செவிப்புலன்ங்கிறது என்னதான் ஆகும்? இல்ல அவனுடைய மென்டாலிட்டி எப்படிதான் இருக்கும் அது இல்லைங்க? எல்லாமே செயலிழந்து போயிருங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில செயலிழந்து போயிரும். காரணம் என்னன்னா, நம்ம உடலானது ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு அதிர்வு இருக்குங்க. ம். இப்ப இதுக்கும் இன்னொரு உதாரணம் சொல்றேன். ம். ரேடியோ எல்லார் வீட்லயும் இருக்கு இல்லைங்களா? ஆமா, ஆமா, ஆமா. 91.1 போட்டீங்கன்னா, ரேடியோ சிட்டி தான் வரும். ம். நீங்க 2, 3, 4ன்னு போட்டீங்கன்னா, இரைச்சல் வரும். ஆமா, ஆமா, ம். ஆமா. அந்த டியூனிங் அப்படிங்கிறது அப்போ 93.5க்கு அந்த ஒரு பர்ட்டிகுலர் சூரியன் எஃப்எம் தான். ஓ! நீங்க இதுல போய் ரேடியோ சிட்டி எதிர்பார்க்க முடியாது. அதுல போய் சூரியன் எஃப்எம் எதிர்பார்க்க முடியாது. அதே போல தான் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும், ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு அதிர்வுகள் இருக்கு. ம். அந்த அதிர்வோட அளவுகோல் வந்து ஒலிக்கு தெரியும். ம். பட் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹெட்ஃபோன்ஸுக்கு தெரியாது. ஓகே. எனக்கு இப்ப இது சம்மந்தமா ஒரு கேள்வி. நான் அப்பயே யோசிச்சுட்டு இருந்தது தான். இப்போ சக்ரா கிளென்சிங்க்கு, சக்ரா எனர்ஜைசிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெறையா ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன்ஸ் YouTubeல நெறையா இது இருக்கு. நம்ம நேயர்கள் கேட்கறதும் உண்டு. இப்போ மன அமைதிக்கு அப்படிங்கும்பொழுது நான் என்னுடைய அந்த ஆக்கினை சக்கரத்துக்கு உண்டான இத நான் போட்டு கேட்கலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதில உடன்பாடு இல்ல. ஏன் உடன்பாடு இல்லைன்னா, ஆ அந்த அதிர்வலை வந்து சோர்ஸ் கிடையாது. உங்க ஸ்பீக்கர் எப்படியோ அத பொறுத்து தான் அது. கரெக்ட். ம். தவிர
நம்ம வந்து ஃபிசிக்கலா நான் அத பிராக்டிஸ் பண்ணும்பொழுது தான் எனக்கு அது இதுதான் என்னுடைய கண் பார்வை. நானும் அத தான் இது பண்றது. இப்ப நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க மேம்? இந்த மாதிரி ஒரு டேப் ரெக்கார்டர்ல போட்டுவிட்டு அது பாடிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு வேலை செய்யறது சரியா? அது வந்து உங்களுக்கு ஏதோ நெல்லுக்கு பாயறது கொஞ்சம் புல்லுக்கு புல்லுக்கும் பாயும் பாய்ஞ்ச அப்படிங்கிற மாரி வேணா எடுத்துக்கலாங்க. ஓகே. ஆனா எக்ஸாக்ட்டா வேணும் அப்படின்னா, ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் நமக்கு பீஜ மந்திரங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இருக்கு. இல்லைங்களா? ஆமாமாங்க. உங்க குரல்ல ம். நீங்க சொல்லும்போது, ம். உங்க உடம்புக்கு என்ன அதிர்வு தேவையோ, அது ம். உங்க குரல் குடுக்கும். ம். டேப் ரெக்கார்டர் குடுக்காது. கண்டிப்பா. நீங்க ஜாஸ்தி வைப்பீங்க வால்யூம். கூட இருக்கவங்க கம்மியா வைப்பாங்க. கம்மியா இருக்கும். இன்னொருத்தவங்க பக்கத்து வீட்டுக்கே கேட்கற மாரி வைப்பாங்க. கரெக்ட். அதெல்லாம் வேண்டாம். 10 நிமிஷம் உட்காருங்க. போதும்ல. உங்க இந்த சிஸ்டத்த சார்ஜ் பண்றதுக்கு இப்போ உங்க மொபைல் ஃபோன சார்ஜ் பண்றதுக்கு நீங்க ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்குவீங்களா? ம். இந்த சிஸ்டத்த சார்ஜ் பண்றதுக்கு 10 நிமிஷம் போதும். ம். உட்காருங்க, கண்ண மூடுங்க. ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் உள்ள அந்த பீஜ மந்திரத்த எவ்வளோ தூரம் உங்களால சத்தமா சொல்ல முடியுமோ சொல்லுங்க. ம். இல்லையா, மௌனத்துக்குள்ளேயும் ஒரு சத்தம் இருக்குங்க. ஓகே பரவால்ல. இப்ப என்னுடைய அடுத்த கேள்வி அங்க பரவால்ல நீங்களே கேட்ச் சொல்லிட்டீங்க. பண்ணிட்டேன். ஆமா. ம், ம். மௌனத்துக்குள்ள வந்து சப்தம் வந்து மிக மிக பவர்ஃபுல். மிக ஆற்றல் மௌனத்துக்கு. சரிங்களா? ம். மைண்ட்ல நம்ம இப்ப சின்ன வயசுல இதையும் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போங்க. ம். ம். சத்தம் போட்டு ஒருத்தன் படிச்சுட்டு இருப்பான். கண் ஒருத்தன் மனசுக்குள்ளேயே படிச்சுட்டு இருப்பான். கரெக்ட், கரெக்ட். எது வீரியம் ஜாஸ்தி? சத்தம் போட்டு படிச்சவன் பாதி மறந்தும் கூட போயிருப்பான். பட் தன்னிலை, ஒரு நிலை அதேதான் தன்னியல்பு, ஒரு நிலை மனசு மைண்ட்ல படிச்சா எப்படி அவனுக்கு உள்ள பதியுதோ, ம். மைண்ட்ல சாண்ட் பண்ணுங்க மந்திரத்த. உச்சாடனம் பண்ணுங்க. ம். உங்க சக்கரங்களுக்கு எந்த ஃப்ரீக்வென்சிக்கு அது போய் மேட்ச் ஆகணுமோ, அது போய் மேட்ச் ஆகும். ம். ம். அதுவே பவர்ஃபுல் ஆயிரும். நீங்க எந்திரிச்சு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க. யூ வில் பி அ சோ பவர்ஃபுல் பெர்சன். பயங்கர ஆற்றலோட நீங்க இருப்பீங்க. ம். இப்ப நம்ம மக்கள் அடுத்த ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, இப்ப நான் எந்த சக்கரத்துக்கு பண்ணணும்னு அடுத்த ஒரு கேள்விக்கு வருவாங்க. ஏன்னா, இன்னைக்கு இந்த உலகம் வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு. நான் இன்டர்நெட்குள்ள போனேன் அப்படின்னு சொன்னாலே போதும். நூலெல்லாம் இன்னைக்கு எனக்கு தேவையே இல்ல. நான் காசு செலவு வேண்டாம். கோடிக்கணக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்குது. இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி ஆயிப்போச்சுன்னா, என்னுடைய தேவைக்கு மீறி ஆசைய தூண்டக்கூடியது ஒரு நிகழ்வா மாறிப்போச்சு. அத சொல்றவங்களும் அப்படிதான் சொல்றாங்கன்னு பாருங்களேன். இத பண்ணு, இது கிடைக்கும். இத பண்ணு, இது கிடைக்கும். நீ இத பண்ணுனா நிம்மதியா இருப்பேன்னு யாருமே பேச மாட்டேங்கிறாங்கன்னு பாருங்க. அப்போ இதனால என்ன ஆயி போகுதுன்னா, அப்ப நான் எந்த சக்கரத்த ஃபோக்கஸ் பண்ணணும்? காசு பணம் வேணுமா? இந்த சக்கரத்த ஃபோக்கஸ் பண்ணு. உடல் நலம் வேணுமா? இத பண்ணு. இப்போ இது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் கேட்கிறேன். இப்ப இந்த ஒரு தினசரி 24 மணி நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம் என்னால ஒதுக்கிக்க முடியுது. அப்போ நான் எப்படி தான் ஃபோக்கஸ் பண்றது? நான் 7யுமே கான்சன்ட்ரேட் பண்ணணுமா? இல்ல ஏதாவது ஒண்ண புடிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் ஏதாவது இருக்குங்களா? இது நல்ல ஒரு கேள்விதான். அ ஒரு ஹோட்டல் போறோம். ஓகே. ஹோட்டல்ல நெறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸு. இதுல சைனீஸ் குசின், ம். சவுத் இந்தியா, நார்த் இந்தியா அப்படி இப்படின்னு நெறைய குசின். எவ்வளோ சாப்பிட முடியும் நமக்கு? இப்ப காலையில டிஃபனுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போறீங்க. 3 நேரம் சாப்பிடலாம். ஓகே. இல்ல ஒரு 4 நாளைக்கு நேரம் ஒரு 4 நாளைக்கு நேரம் கூட வச்சுக்கோங்க. சாப்பிடலாம்னு வச்சுக்குவோமே. ஓகே. சரி. காலையில ம். நீங்க எந்திரிக்கிறீங்க. ம். 7 மணிக்கு ரெஃப்ரெஷ் ஆயிட்டீங்க. நீங்க கிளம்பி போறீங்க. 7:30க்கு பிரேக்ஃபாஸ்ட். என்ன சாப்பிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்? என்னால ஒரு 4 இட்லி சாப்பிட முடியுங்க மேம். அதுக்கு மீறி என்னால முடியாது. ஓகே. அவன் வந்து ஒரு 4 குசின் சொல்றான். சைனீஸ் இருக்கு, நார்த் இந்தியன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு. எல்லாத்தையும் கேட்டுக்கோ. நீங்க சொல்ற மாரி இப்ப Googleல அத்தனை விஷயம் கொட்டி கிடக்குது. செல்ஃப் நம்ம ஒருத்தங்க மட்டும் தான். கரெக்ட். இதையும் எடுத்துக்கிறேன், இதையும் எடுத்துக்கிறேன்னா, வயிறு என்ன ஆகுறது? அவ்வளவுதான். அந்த நேரத்துல காலையில உங்க வயித்துக்கு என்ன வேணுமோ அத சாப்பிடணும். அப்ப ஏர்லி மார்னிங் நீங்க எந்திரிக்கும்போது, சார்ஜ் பண்ணக்கூடிய சக்ரா எதுவா இருக்கும்னு நீங்க நெனைக்கிறீங்க? நீங்க வந்து கனெக்டடா இருக்கணும். சோர்ஸ் மேல இருக்கு நமக்கு. பஞ்சபூதத்துல இருக்கு. ஏதோ ஒரு சோர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணணும். நைட் ஃபுல்லா ஆழ்ந்த நிலை தூக்கம். நெறைய சக்தி கிடைச்சிருச்சு. காலையில விழிப்பு நிலை. ஸோ, கிரவுனையும், ஆஜ்னாவையும் எடுத்துக்கலாங்களா? ம். ஓகே. நமக்கே ஒரு சின்ன சின்ன அறிவு இருக்குங்க நமக்கு. கண்டிப்பா, சரிங்களா? கண்டிப்பா. அதன்படி நம்ம போய்க்கலாம். ம். இல்ல மத்தியானம் லஞ்ச். எவ்வளோ தான் சாப்பிட முடியும்? இவ்வளோதான். ஒரு ஃபுல் மீல்ஸா? அதுவே இப்போ ஃபுல் மீல்ஸ்லாம் சாப்பிட சாப்பிட முடியறதில்ல. முடியறதில்ல. அந்த மாரி ஆயிப்போச்சு. டின்னர், இல்ல ஸ்நாக்ஸு ஏதோ ஒண்ணு. அப்போ 7 சக்கராவும் நமக்கு வந்து ஃபுல் ஆகணும். 3 நேரம் நீங்க 4 நேரம் சாப்பிடணும். ம். பக்கத்துல இருக்க மாரியே நம்மளால சாப்பிட முடியாது. முடியாது. அவர் வேற மாரி டைப்பா இருக்கும் அவர் உடம்பு. வேற பழக்கம், லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறி இருக்கும். ம். அவர் சாப்பிடுவாரு. அப்ப அவர் உடம்புக்கு தேவையா இருக்கும். ம். நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ நம்ம உடம்புக்கு ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவின்படி நம்ம போனோம்னா, பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். கண்டிப்பா. இல்ல, எனக்கு வந்து சக்தி இருக்கு. என்னால அதையும் சாப்பிட முடியும், இதையும் சாப்பிட முடியும். 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் நீ எத குடுத்தாலும் நான் சாப்பிட முடியும்னா, இன்னைக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்.
நாளைக்கு எல்லாமே வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் கூட நஞ்சுன்னு ஆச்சு. ஸோ ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சொல்கிற மாதிரி 7 சக்கரத்துக்கும் இருக்கக்கூடிய பீஜ மந்திரத்தை நீங்கள் உங்கள் லெவல் ஆஃப் அந்த லோ வைப்ரேஷனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உள்ள என்ன தேவையோ போதுமான அளவு ஃபில் ஆயிரும். எதுவுமே ஜாஸ்தியாக ஃபில் ஆகாதுங்க. ஏன்னா நம்ம உடம்புக்கு வந்து அறிவு இருக்கு. நம்ம உடம்பு சொல்கிறத நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிப்போம். இல்லை அதை நம்ம தளர்வாக விட்டுட்டோம்னா நமக்கு தான் பிரச்சனை. என்னைக்கு வந்து உடல் இருக்கிறத நம்ம உணர்ந்துருக்குறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெய்லியுமே நம்ம கூட தான் இருக்குது உடல், ரைட்? என்னைக்கு அதை உணர்த்துது நமக்கு? எங்காவது ஒரு வலி வரும்போது உணர்த்துதா? ஐயோ வயிறு வலிக்குது, அப்போ அந்த வகை வகையா சாப்பாடு அம்மா கஞ்சி வச்சு கொடுமா அப்படின்னு தான் நம்ம கேட்போம். உடலுக்கு தேவையானது தெரிஞ்சிருச்சுங்களா? பரவாயில்ல குடு நீ எனக்கு அதை அப்படின்னு நம்ம ஃபுல்லாக சாப்பிட முடியுமா? முடியாது. ஸோ இந்த அறிவு நமக்கு இருக்கு. நம்ம உடல் சொல்றது கேட்டுட்டோம்னா நல்லதா இருக்கும். ஸோ நம்ம வியூவர்ஸ் நீங்கள் கேட்குறாங்கனாலும் 7ஐயும் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு நீங்கள் சேன் பண்ணலாம். உங்களுக்கு போதுங்கிறது தெரியும். ஒரு 3 நிமிஷமா இல்லை 3 சைக்கிளா? பிராணாயாமமே அது மாதிரி தானுங்க. உங்கள் உடம்புக்கு எப்படி இருக்கோ நீங்கள் வந்து அதை கொண்டுட்டு வரலாம். சஸ்டெயினபிளாக செய்யணும்னா ஒரு பயிற்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது பண்ண முடியும். இன்னைக்கு நீங்கள் ஒரு குழந்தை இன்னைக்கு ஒரு இட்லி சாப்பிடுது, நாளைக்கு வளர வளர 2 இட்லி சாப்பிடும். இன்னைக்கு நம்ம 4 இட்லி சாப்பிடலாம், வேணா சட்னிலாம் நல்லா இருந்தால் 5 இட்லி கூட சாப்பிடலாம். அந்த மாதிரி தான். ஸோ உடல் வளர வளர எவ்வளோ தேவையோ அந்த உடலுக்கு அறிவு இருக்குது. அந்த அறிவு சொல்கிறத கேட்டோம்னா நம்ம கரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலாக இது வந்து என்னுடைய அந்த உள்ளுணர்வு இன்ட்யூட்டிவ்க்கு வந்து நான் இடம் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இல்லைங்களா? நானாக கற்பனைக்குள்ளே போகாமல் பொறுமையாக இருந்தோம்னா அதுவே சொல்லும் போதும் இதுக்கப்புறம் போ அப்படிங்கிறது. நிச்சயமாக சொல்லுங்கள். ஸோ அப்போ பெட்ரு வந்து 7ஐயுமே வந்து நம்ம வந்து இது பண்ணுறது தான் பெஸ்ட். பிகாஸ் அந்த காலையில் நேரத்தில் உங்களுக்கு வந்து நமக்கு ஆற்றல் நிறைய தேவை. அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஹோல் டே நம்ம வந்து செயல்படணும்னா பவர் நிறையா வேணும் நமக்கு. ஸோ மார்னிங் 7ஐயும் நீங்கள் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சாண்ட் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். ஃபுல் டே எனர்ஜெட்டிக்கலாக இருக்கலாம். இன்னொன்று, என்னைக்கு நமக்கு நான் சொன்ன மாதிரி உடல் இருக்கிறது தெரியுது, இப்போ வயிறு வலிக்குது இல்லை கால் வலிக்குது அப்படின்னா நம்மளோட ரூட் சக்கரா பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல நீ கவனத்தை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கலாம். எது எந்த இடத்துல தேவையோ அது மட்டும் நம்ம வச்சுக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் கூட நமக்கு யாராவது ஒரு ஆசிரியர் போல இருந்து நிச்சயமா நம்ம வந்து இப்போ எல்லா விஷயத்தையுமே கூகுள்லேருந்து நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நமக்கு தெரியாது. அது ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது இப்போ மக்களினுடைய அப்பா எனக்கு கால் வலியா, அப்போ மூலாதாரமா, அப்போ அடுத்து என்னன்னு குணம் போயிடும். சின்ஸ் பிராணிக் ஹீலிங் படித்ததுனால இதை வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட இருக்கும்பொழுது தான் அதனுடைய தெளிவு கிடைக்குங்கிறது இப்போ என்னால் ப்ராக்டிக்கலாக சொல்ல முடியும். இல்லை நீங்கள் பண்ணாதீங்க, மருந்து கடைக்கு போய் மருந்து வாங்க, டாக்டர்கிட்ட போகிற மாதிரி. கரெக்டு தான், இல்லைங்களா? அதே தான். ஸோ ஒருத்தங்க முறையாக ஆசிரியர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நீங்கள் மூச்சு பயிற்சி கற்றுட்டு வந்துருங்க. ஒரு தடவை கற்றுக்கிட்டா போதுங்க, நம்ம தாராளமாக அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா இதுலேயும் வந்து நம்ம பிறக்கும் போதே வந்து கடவுள் இந்த அறிவையும் நமக்கு கொடுத்துருக்கார். மூச்சு பயிற்சியும் கூட ஒரு குழந்தை பண்ணுறது கரெக்டாக பண்ணும், நம்ம எல்லாம் தப்பாக தான் பண்ணுவோம். அதுதான், இந்த தண்ணிக்குள்ளே குழந்தை போட்டால் அது நீந்திரும், வளர்ந்து வந்து அறிவு முதிர்ந்ததுக்கப்புறம் நம்ம முங்கிடுவோங்க. கண்டிப்பாக. ஸோ எல்லாமே முறையாக கற்றுக்கிட்டு வந்து நம்ம பண்ணலாம். எல்லாத்தையுமே எடுக்க முடியாது. இந்த வைப்ரேஷன் இந்த ஃப்ரீக்வன்சியுமே கூடங்க கொட்டி கிடக்குது கூகுளில். ஏகப்பட்ட எது நமக்கு கரெக்டாக வருங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு இது பண்ணுறது தான். அந்த ஆசிரியர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டா நல்லது. இப்போது நம்மளுடைய தென்னிந்திய கலாச்சாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சப்தம் வந்து என்னுடைய அறிவு கிட்டினார் போல் 2 இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று மந்திர சங்கேதங்களில் இருக்குது, இன்னொன்று அந்த கையில் அடிக்கிற மணியோ இல்லை கோயிலில் அடிக்கிற மணியோ அதில். இப்போது நான் ஒரு ஆர்டிக்கிள் படிக்கும் பொழுது ஏன் வந்து அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மணி வச்சாங்க, அந்த உலோக கலப்புக்குன்னு ஒரு ரேஷியோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்னமோ ஒன்று மண்டை கயமுயான்னு நீ கோயிலுக்குள்ளே போகிற, அந்த டங்குன்னா நீ ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுவேன், அதுக்கு தான் வச்சுருக்கேன். ஏன்னா உள்ளே போகும்போது நீ வந்து ரிலாக்ஸ்டாக போகணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இதே கான்செப்ட் தான் இந்த சவுண்ட் ஹீலிங்லேயும் இருக்குங்களா? எக்ஸாக்ட்லி. கோயில் மணி, சர்ச் பெல், மசூதியில் இருக்கக்கூடிய பாங் எல்லாமே ஒரே காரணத்தை தான் நமக்கு வந்து உணர்த்துதுங்க. கோயில்ன்ட்டிங்க, கோயிலில் வந்து எல்லா மனுஷங்களும் எப்படி போவாங்கன்னு சொல்லுங்களேன். நமக்கு என்னங்க இன்னைக்கு இருக்கிற பூரா பிரச்சனைக்கு தான் கோயிலுக்கு போகிறது. கோயில் இருக்க கடவுள் பாவம் இல்லையா? உண்மை, ரொம்ப பாவம். இங்கே நம்ம வந்து குப்பையாக எடுத்துகிட்டு போவோம் மனசுக்குள்ளார. கோயில் வந்து ரொம்ப புனிதமானதுன்னு நம்ம சொல்கிறோம்.
ஏன் நம்ம வந்து வெளியிலே கால கழுவிட்டு போறோம்? எல்லாத்துலயுமே ஒரு சயின்ஸ் இருக்குங்க. ஆ. நம்ம அப்போ நம்ம கொண்டுட்டு போய் நம்ம என்ன சொல்றோம்? யாராவது ஒருத்தங்க நன்றின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்களா? வாய்ப்பே இல்ல. எல்லாம் எனக்கே குடு அப்படின்னு தான் நம்ம கேட்போம். கண்டிப்பா. ஸோ பிரச்சனையவா கொட்டிட்டு இருப்போம் போய் கடவுள்கிட்ட. எனக்கு இத நீ பண்ணல, அத பண்ணல, இத பண்ணல, அத பண்ணலன்னு எல்லாம் நெகட்டிவ்ஸ். கரெக்ட். அப்ப யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு புனிதமான இடத்துல நம்ம கொண்டு போய் எல்லாருமே தன்னோட சோகத்தையோ, தன்னோட தேவைகளையோ, ஆ எல்லாத்தையுமே கொண்டு போய் கொட்டுறாங்க அப்படின்னா, அந்த மணி என்ன தெரியுமா பண்ணுங்க? ம். அந்த மணி வந்து அந்த ஓசைக்கு வந்து என்ன தன்மைன்னா, டீக்ளட்டர் பண்ணும். ஓகே. டிஸின்டகிரேட் பண்ணும். ஓகே. அதாவது சிதல் சிதலா சிதைக்கும். ம். ம். எண்ணம் நமக்கு தெரியாதது. அந்த எண்ணத்த வந்து நம்ம கொண்டு போய் கொட்டிட்டு வரோம். இந்த எக்ரிகோர் தாட் ஃபார்ம் அப்படின்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ம். இல்லையா? எண்ணம் வடிவாகவும் இருக்கும். ம். அந்த எண்ண வடிவ வந்து நம்ம கொட்டிட்டு வரோம். இதுவே வந்து இன்னும் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாங்க. ம் பூ கடைக்கும், ஒரு சாக்கடைக்கும் என்ன வித்தியாசம்? நறுமணத்தில தான் வித்தியாசப்படும். கரெக்ட். எங்க போனா நம்ம ரொம்ப ஹேப்பியா இருக்கோம். சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம். நல்ல நறுமணம் இருக்கணும். நல்ல அமைதியான ஒரு சூழல் ம். இருக்கணும். ம். இரைச்சல் இல்லாத ஒரு இடமா ம். இருக்கணும். அப்படிதான். ம். அப்போ இதே தன்மை தான் வேறுபடும். கோயிலுக்கும் வேற ஒரு இருக்கக்கூடிய இடத்துலயும். அப்ப இந்த மணி ஆகப்பட்டது கோயில்ல வச்சிருக்காங்கன்னா, இதுதான் காரணம். என்ன காரணம்னா, நம்மளோட தேவையில்லாத நெகட்டிவிட்டியான அந்த எமோஷன்ஸ், ம். எண்ண பதிவுகள், எ எனி நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் அத எல்லாத்தையும் வந்து டிஸின்டகிரேட் பண்ணிட்டே இருக்கும். அதோட வேலை தான் அது. ஸோ அத அடிக்கும்போதும் நம்ம அந்த கான்ஷியஸா இங்கேயும் அப்படிதாங்க நம்ம அவேர்னஸா தான் அடிக்கணும். கரெக்ட். மெக்கானிக்கலா நம்ம போய் நம்ம உள்ள போம்போது இத பண்ணணும், அத பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம போக்கூடாது. போகக்கூடாது. நின்னு ஒரு செகண்ட் நீங்க அடிக்கும்போது, அந்த அதிர்வானது உங்க மேலயும் வரும். வரும்போது தான் நீங்க அந்த ஃபீல் பண்ணீங்க இல்லையா? அப்பா ரிலாக்ஸ்ட். ம். அந்த ஃபீலிங்க எல்லாரும் உணர முடியும். இப்ப நீங்க நான் இத இத ஒரு ஒரு அவென்யூவா யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன ஆயி போச்சுன்னா, அந்த மணி அடிக்கிறதையும் ஒரு மெக்கானிக்கலா மாத்தி விட்டாங்க இல்லைங்களா? அந்த ட்ரம் அடிச்சுட்டு இது ம். நெறைய பேர் அத டிஸ்டர்பன்ஸா தான் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ ஒரு ஒரு மனதுக்கு அமைதி தரக்கூடிய ஒரு விஷயமே வந்து ஒரு நியூசன்ஸ் மாரி ஆகக்கூடிய ஒரு சூழல் ஆயிப்போச்சு. இட் இஸ் ராங் இல்லைங்களா? அப்படி பண்ணக்கூடாது இல்ல? கரெக்ட் தாங்க. எங்க தேவை இருக்கோ, என்னென்ன தேவைப்படுதோ அத மட்டும் தான் யூஸ் ஆ. பண்ணணும். இப்ப நீங்க சொல்றீங்க அந்த கையில அடிக்கக்கூடிய மணி, அந்த நீங்க ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன்ங்கும்போது எனக்கு நெறைய மணிகள் ஞாபகத்துக்கு வருது. இப்ப இந்த உடுக்கை, ம், எல்லா ம். ஆட்டம், தப்பாட்டம், கோலாட்டம், இயல், இசை, நாடகம், கூத்து எல்லாத்துலயுமே ஒரு இசை இருக்குது. கரெக்ட், பட் எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு மேல போனா நமக்கு வந்து ப்ராப்ளம் கரெக்ட், தான். கரெக்ட், கரெக்ட். இப்ப இந்த நம்ம கோயில் ஃபங்ஷன்னா அந்த ஒரு வைப் செட் பண்ணுவாங்கல்ல. செட் பண்ணுவாங்க. ஆ, ம். அந்த வைபுக்கு சாமி அங்கேயே தான் உட்காந்துட்டுருக்கோம். ஆ. வருஷம் வருஷம் காலங்காலமா உட்காந்துருக்கோம். உட்காந்து. ஆனா அந்த 10 நாள் மட்டும் சாமிக்கு போடுவாங்க பாரு பாட்டு. அந்த ஜமாப்பு ஆ, அதெல்லாம் ஆ. ஒரு வைப்ரேஷன்ஸ்க்கு தாங்க. கண்டிப்பா. என்னன்னா சேம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் 2 எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஜமா படிக்கிற நேரத்தில நம்ம இயல்பு ம். மாறிரும். மாறிடும். எவ்ளோ பிரச்சனையில போனாலும் அந்த ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா, அந்த அடிக்கிற அடியில தட்டி தாளம் உள்ள இருக்கிறதெல்லாம் பிச்சுக்கிட்டு வெளிய வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வைப கிரியேட் பண்றதுக்கு தான் அந்த ஜமாபெல்லாம் அந்த இடத்துல. அதே வேற இடத்துல ம், யோசிச்சு பாருங்க. ம், ம். அங்க எதுக்கு பயன்படுறோம்? சேம் இப்போ ஒரு ஆத்மாவானது தன் உடல விட்டு வெளிய போயிருச்சு. அந்த ஆத்மாவ நல்லபடியா சொல்லுவாங்க, "நல்லா வாழ்ந்த மனுஷன்யா, ஆமாமா. அடிங்கடா" அப்படின்னு தான் ம். சொல்லுவாங்க அவங்க. ஆமா, ஆமா, ஆமா. கேள்விப்பட்டிருக்கீங்க. ம். அந்த ஆத்மா வந்து தங்கு தடையின்றி மேல போணும். ஆ. அந்த டிராவல் வந்து அந்த ஆத்மாக்கு ரொம்ப முக்கியம். ஸோ, அப்ப அந்த சோல் லெவல்ல கூட இந்த எஸ். சவுண்ட் இது வந்து பித்ருக்களுக்கு நீங்க இப்ப இந்த மகாலய பட்ச அமாவாசைலாம் வருது இல்லைங்களா? அம் அந்த சோல் ரிலீஸ்க்கும் வந்து சவுண்ட் ஹீலிங் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஓ! நெறைய பேர் ம். அதான் சொல்றேன் பார்த்தீங்களா? இதுக்குள்ள வந்து ஆத்மார்த்தமா செய்ற ஒவ்வொரு சவுண்ட் ஹீலர்ஸும் ஏதோ ஒரு இடத்துல ஆராய்ச்சி பண்ணி, ஏதோ ஒரு இத வந்து பெனிஃபிட் பண்ணி லிபரேஷன் குடுத்துட்டுருப்பாங்க. இது ஸோ எனக்கு புது 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 டோட்டலி புது இன்ஃபர்மேஷன் எனக்கு இது. ஸோ, அப்ப பண்டைய காலங்கள்ல இருந்து ஏதோ ஒரு உருவத்துல எல்லா கலாச்சாரத்திலும் இது இருந்துகிட்டு தான் இருக்கு. எஸ் இன்னைக்கு இருக்குங்க. இன்னைக்கு ஆங்கில சொற்கள்ல வந்து நம்மகிட்ட வந்ததே தவிர, ம். சரியா நுணுக்கி பார்த்தோம்னா, இது எல்லாருமே எல்லாருமே யூஸ் பண்ணதாங்க. ம். நம்ம ஊர் கத்திரிக்காய் சுத்தி சுத்தி தூக்கி போயிட்டு வரும்போது நமக்கு வேற மாரி வரும். சீம கத்திரிக்காய்ன்னு சொல்லி அவ்வளோதான் வித்தியாசம். என்ன பேரு இந்த ஷாமன் ட்ரெடிஷன்ல வந்து ம். நம்மள அந்த ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு கூப்பிட்டு போறதுக்காக அந்த மேளம் அடிக்கிறத பயன்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, ம். அந்த ட்ரம் பீட்டினுடைய ஒரு தொனிய வந்து மாத்திட்டே இருப்பாங்களாம். எஸ். கூட்ட, குறைக்க எஸ். அந்த ஆடி, ஆடி அப்ப அவன் வந்து அப்படியே தன்ன மறந்து இது போவான்னு சொல்லி. ம். ம். ஓகே. வைப்ரேஷன்ஸ், ஃப்ரீக்வென்சிஸ் அதேதாங்க. அதிர்வுகள் வந்து
91.1, 93.5 வித்தியாசம் இருக்கு. கரெக்ட், கரெக்ட். ஓகே. ஸோ, இப்போ இதே தான் நம்மளுடைய வேண்டுதல் முறைகளுக்கும் இதே விஷயங்கள் தான் இல்லைங்களா? இப்ப நான் ம். வந்து ஏன்னா, ஆம், இப்ப நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு வந்து அர்த்தங்கள் நாம குடுத்துக்கிட்டது தான் இல்லைங்களா? ஆதியில அதற்கு சொற்வடிவமும் இல்ல, அதற்கு ஒரு பொருளும் கிடையாது. அதெல்லாம் நாம குடுத்துக்கிட்டது தான். அந்த வகையில இருக்கும் பொழுது, சின்ஸ் எல்லாமே சவுண்டுன்னு வரும்பொழுது, நான் என்ன எண்ணறேங்கிறது முதல் சத்தம். அந்த எண்ணிய எண்ணம் வெளிய வார்த்தைகளா வரும்பொழுது 2வது சத்தம். இப்ப நான் ஒரு மந்திரம் சொல்லும் பொழுதும், இது ஒரு சவுண்டு. ஆனா, உள்ள இருக்கக்கூடிய இன்டென்ஷன் வேற சவுண்ட் குடுத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா, இது இது சிங்க் ஆகலைன்னா வேலை செய்யாது இல்லைங்களா? வேலை செய்யாதுங்க. ஏன்னா எல்லாமே வந்து எனர்ஜின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அதுதான் சொல்லுவாங்க, "நெஞ்சுக்குள்ள விஷமும், நாக்குல தேனும் வச்சிருப்பான்னு" சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. கரெக்ட்டுங்க. அலைன்மென்ட்ல இருக்கணும். சிங்க் ஆகணும். ம். அப்பதான் வந்து நம்மனால வந்து ஒரே மாரி குடுக்க முடியும். இல்ல அப்படின்னா, ஒரு நாள் காமிச்சு குடுத்துருங்க. வெளியில எப்பவுமே தவறாவே இருக்க முடியாது. ஏன்னா, உள்ள அடிக்கிற மணி தான் கரெக்ட்டா அடிக்கும். பவர்ஃபுல்லான ஒரு இது. ம். அப்போ நம்ம இங்க தப்பா மாத்தி சொல்லாகட்டும், செயலாகட்டும், எதுவாகட்டும், ரொம்ப நாள் நம்மனால தப்பா பண்ண முடியாது. ஸோ, அதனால தான் பெரியவர்கள் வந்து மந்திரங்கள் சொல்லும் பொழுதும் கூட, பொறுமையா, நிறுத்தி, நிதானமா, ஆத்மார்த்தமா சொல்லுன்னு கண்டிப்பா, சொல்லக்கூடியதற்குண்டான காரணம். கண்டிப்பா. அதனுடைய பொருள் புரிஞ்சு, உணர்ந்து ம், சொல்லுன்னு சொல்லக்கூடியதற்குண்டான ம். காரணம். நெறைய விஷயங்கள் இருக்குங்க. நீங்க இப்ப இந்த மந்திரங்கள் சொல்லும்போது, கந்த சஷ்டி கவசம் கேட்டிருக்கீங்களா? ம். அதுக்குள்ள எத்தன விஷயங்கள் இருக்கு தெரியுங்களா? அந்த கட்டு மந்திரங்கள் சொல்லும்பொழுது, நம்ம அப்படியே உணர்ந்து சொன்னோம்னா, அந்த அவயங்கள சொல்லிட்டே வரும்போது, கண்ண மூடி அப்படியே யோசிச்சுட்டே வந்தோம்னா, ஒரு கண்டிப்பா. புத்துணர்ச்சி உடலானது வந்து ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் பாருங்க. கண்டிப்பா, அது கண்டிப்பா. வரும். எல்லாமே வைப்ரேஷன் தானங்க. எப்படிங்க ம். சிலிர்ப்பு வருது நமக்கு? ம். ம். அந்த வைப்ரேஷன ஃபீல் பண்ணாம சிலிர்ப்பு வராது. மெக்கானிக்கலா போட்டு நீங்க பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும். நம்ம பாட்டுக்கு வேற வேல பண்ணா ஒண்ணுமே ஒண்ணுமே தெரியாது. தெரியாது. கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா நடக்கும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதுல வந்து அத்தன ஆற்றல் இருக்குங்க. நம்ம உடலுக்கு வந்து கவசமா உண்மையாலுமே செயல்படுறது தான் அது கந்த சஷ்டி கவசமாவே கவசம். வந்திருக்கு. ம். அவ்ளோ மீனிங்ஃபுல். அதுல ஆராய்ச்சி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ கரெக்ட். போலாம். அந்த அளவுக்கு விஷயம் இருக்கு. பேசுறதுக்கு நம்மளுக்கு டைம் பத்தாது. ம். ஏன்னா இப்ப நெறைய அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது, இப்ப இந்த அ தென் திசைக்கு இன்னும் கீழ போம்பொழுது, சோழ மண்டலத்திற்குள்ள நுழைஞ்சோம்னா, சிவ வழிபாடு முத்தி இருக்கக்கூடிய இடங்கள் சோழ மண்டலம் எல்லாமே கீழ. பாண்டிய மண்டலம், சோழ மண்டலம் எல்லாம். இப்ப அங்க வந்து இன்னைக்கு பண்டிகைகள் நடக்கும்பொழுது, அந்த சிவனடியார்கள் அந்த மேல அவங்கள மறந்துருவாங்க. கூட்டமா அதுவும்னா யாரு பார்க்கிறா, புடிக்கிறா அதெல்லாம் அவங்களுக்கு யோசனையே இருக்காது. தன்ன மறந்த ஒரு நிலையில இருப்பான். சராசரியா அவன் அப்படி இருக்க மாட்டான். இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு நேரம் வந்து அவன ஒரு ட்ரான்ஸ்‌க்கு அந்த சவுண்ட் தான் அங்க கூட்டிட்டு போகுது இல்லைங்களா? சவுண்ட் மட்டும் தான் கூட்டிட்டு போகும். அந்த இசையானது நம்மளும் பண்ணலாம். நீங்க அ ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராதாகிருஷ்ணா சீரியல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? ம். பார்த்ததில்ல. நான் வந்து முதல்ல அந்த முருகன் ஒரு சீரியல் அப்போலாம் ரொம்ப முன்னாடி சின்ன பையனா இருக்கும்போது சாமி சீரியல் மட்டும் வீட்ல போட்டு விடுவாங்க. பார்த்ததில்ல. நீங்க பாருங்க. ஓகே. ஏன்னா, நீங்க இல்ல புக் படிச்சாலும் சரி, புக் படிக்கும்போது அந்த சப்தத்த நம்மனால வந்து உணர முடியாது. ம். அந்த சீரியல்ல கிருஷ்ணனோட அந்த ராசலீலா அப்படிங்கிறத நீங்க அந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? புல்லாங்குழல் இத சொல்றீங்களா? புல்லாங்குழல் இசை வேற. ஓகே, ஓகே. இப்ப நீங்க சிவன்னு சொல்லவும் நான் அத சொல்றேன். ஓ! ஏன்னா, கிருஷ்ணர் ஹரிநாராயணன். ம். சரிங்களா? அவரோட அந்த ராசலீலா, அந்த பவர்ஃபுல் ஓசைக்கு சிவனே இறங்கி வந்து ஆடுனதா கதை இருக்குங்க. ம். அப்ப யோசிச்சு பாருங்க. சிவனுக்கு தெரிஞ்சது என்னது? ருத்ர ருத்ரதாண்டவம் தாண்டவம். மட்டுமே ம், தான். ம், பட் அந்த அந்த லயம், அந்த ம், அன்பு, ம், ருத்ரதாண்டவம் இருக்கட்டும். ம். பட் அந்த அன்பு ஒண்ணு இருந்தா தான் உள்ள முடியும். கரெக்ட். எந்திரிச்ச உடனே காலியா உள்ள போயிட்டோம்னா, அ ஒண்ணும் பண்ண பவரா போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. மத்ததெல்லாம் வந்து என்ஜாய் பண்ண முடியாது. கண்டிப்பா. அந்த லயம், ஸோ அந்த ராசலீலா அப்படிங்கிறது வந்து நம்மளோட பண்டைய மரபுல இருந்த விஷயம் தான். ம், இதே தான். தன்னை மறந்து ஆடக்கூடிய ஒரு நிலை. ம். தன் நிலையிலிருந்து மறக்கிறது. அதாவது இப்ப நம்ம எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. தன் நிலையிலிருந்து மறக்கிறத விட, தன் இயல்புக்கு நம்ம வர்றது தான். ஆ. முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க. ம், எப்படி இருப்போம்? ம். ஒண்ணுமே தெரியாது. தெரியாது. ரொம்ப சாதாரணமா பேசுவோம். பக்கத்துல இருக்கவன் வந்து நம்மகிட்ட ஒரு இப்ப 10 பேர் உட்காந்துருந்து இந்த நீங்க போட்டிருக்கீங்க ஒரு இசை. யாரோ தெரியல பக்கத்துல வந்து உட்காந்துட்டாங்க. ஹாய்ன்னு கூட சொல்ல மாட்டோம் நம்மலாம் இப்பல்லாம். ம். முடிஞ்சதுக்கப்புறம் அவன பார்க்கிறதே நீங்க வித்தியாசமா வித்தியாசமா பார்ப்பீங்க. இருக்கும். வணக்கம். வணக்கம் ஆமா, அப்படின்னு. ஆமா, ஆமா. பேச்சே வராது. ம், பேசவே முடியாது. ம், எண்ணம் இருக்காது. ம், அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்டா, ம். நீங்க எங்க போணும்? அதுவும் கூட நமக்கு தெரியாது. தெரியாது. ரொம்ப நேரம் நம்ம மைண்ட் வந்து பிளாங்க்கா இருக்கும். பிளாங்க்கா இருக்கும். இதுதான் அந்த இசை பண்ணுது. ஸோ அகைன் தளர்வு நிலைக்கும், ம், அந்த புத்துணர்ச்சிக்கும், அந்த ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் மோட். இப்போ ம், சவுண்ட் ஸ்லீப்ன்னு ம், சொல்லுவாங்கல்ல. ம்.
என்னங்க சவுண்ட் ஸ்லீப்பு? நல்லா சொல்லுங்களேன். ஆழமான ஒரு உறக்கம். ஆழமான ஒரு உறக்கம். ம். அத இந்த சவுண்ட் குடுக்கும் 10 நிமிஷத்துல. அதனால தான் என்னமோ தெரியல சவுண்ட் ஸ்லீப் சவுண்ட் ஐ ஸ்லீப். டிட்ன்ட் ஹேவ் எனி சவுண்ட் ஸ்லீப் அப்படிம்பா. இல்லன்னா ஆமாமாமா. ஐயோ எஸ்டர்டே வாஸ் அ குட் சவுண்ட் ஸ்லீப் அப்படி. ம், எப்படி ம். வேணா நம்ம சொல்லலாம். ஸோ அந்த நிலைக்கு கொண்டுட்டு போறது தான் அந்த ஏன்னா இது வந்து நீங்க சொல்ற அந்த விஷயம் நம்ம ஊர்ல வந்து இந்த மாரி வாத்தியங்கள் உட்பட, ஆ இஸ்லாத்துல சூஃபி ஞானியர்கள் வந்து எஸ், இந்த கை இப்படி மேல வச்சுட்டு இப்படி சுத்திட்டே இருப்பாங்க. அந்த எஸ். வாத்தியம் வாசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல இப்படியே போயிருவாங்க. அதுல சேஞ்சஸ் இருக்கு. நீங்க பார்த்துருக்கீங்களா அத? வாத்தியம் வாசிக்கிறதுல இப்படி ஏத்தி இறக்கி, ஏத்தி இறக்கி எனக்கு அது சொல்லும்போதெல்லாம் புல்லரிக்கும் எனக்கு அது. பார்த்துருக்கேங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஓசை நம்ம தாங்க பிரிச்சுக்கிட்டோம். கரெக்ட்டுங்களா? கரெக்ட், கரெக்ட். மனிதத்துல தான் நம்ம பிரிச்சுட்டோம். அதை தாண்டி நம்ம எல்லாருமே ஒண்ணு தான். ஒண்ணேதான். இசை ஒண்ணு, ஒலி ஒண்ணு, கடவுள் ஒண்ணு, ஒளி படைத்தவன் அவன். அங்கருந்து வந்திருக்கும்போது எல்லாமே ஒண்ணு தான். ஸோ அந்த சூஃபி இசையெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேங்க. அவ்வளோ ஏன்னா அதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு ஹீலிங் நடக்குதுங்கும்போது, ம். உங்கனால உணர முடியுதுன்னா, நீங்க அத கேட்பீங்க. கரெக்ட், கரெக்ட். ஏன்னா அவங்க வந்து இறையோட ஒன்றி இணைவதற்கு அந்த வாத்தியங்கள பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு ரொம்ப நல்லா சொல்லக்கூடிய இருக்குங்க. இதுல ம். இருக்கும். அவங்க அப்படியே இருந்து, 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 இருந்து அப்படியே போயிருவாங்கன்னு இது பண்ணியிருக்கேன். நான் இத வந்து எங்க உணர முடியும் அப்படின்னா, இப்ப நம்ம ஏதாவது ஒரு அப்செட்டான ஒரு சூழலோ, ஏதோ ஒண்ணு இருக்கும் பொழுது, முதல்ல நமக்கு அந்த வார்த்தைகளுக்கு பொருள் புரியணும். இதுதான் பேசிக்கா என்னோட ஒரு இது. அ இந்த இந்த மொழி தான் சிறந்ததுன்னு இல்ல. எனக்கு முதல்ல பொருள் புரியணும். அப்போ அத வந்து ஒரு இனிமையான இசை கூட சேர்ந்து, சினிமா பாட்டு எனக்கு அந்த ஒரு ஃபீல் குடுக்காது. பட் அந்த சாமி பாட்டு, அந்த சாமி பாராட்டி சொல்லும்பொழுது, அந்த இசையோடு சேர்ந்து ம். ஒரு ஒரே நிலை தான். அழுகாச்சி வரும். ஆ. ஏன்டா அழுகுற? தெரியல. ஆனா அழுது முடிச்சுட்டேன்னா நான் நிம்மதியா இருக்கேன். நிம்மதியாயிருவேன். ஃப்ரீ ஆயிருவேன். இங்க இவ்வளோதான் இருக்க என்னால பாரம் முடியும். போயிருக்கும் நமக்கு. பாரம் போகுது. ம், ம், ம். அதுக்கு ஒரு 5 நிமிஷமோ, 2 நிமிஷமோ பாட்ட ஓடிட்டு பேசாம உட்கார்ந்தேன்னா, கண்ல 4 சொட்டு தண்ணி வந்ததுனா நான் நிம்மதியாயிட்டேங்கிற மாரி ஒரு இது. ஆனா அந்த மென்டல் பிளாங்க்னஸ்ல இருந்து திருப்பி நார்மலுக்கு வரக்கு டைம் ம். எடுத்துரும் இல்லைங்களா அது? கண்டிப்பா எடுக்குங்க. நீங்க சொல்லும்போது எனக்கும் வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. பஞ்சாபிங்க அவங்க. ம், சரிங்களா? அவங்களோட கார்ல போம்போது, அவங்களோட சாங்ஸ் தான் அவங்க போட்டிருப்பாங்க. ம். பர்ட்டிகுலரா நாங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்குலாம் நாங்க போகணும் அப்படின்னு நெனச்சா, நமக்குள்ள அதே இதையும்லாம் நாங்க பேசிட்டு போமாட்டோம் கார்ல. ஸோ பவர்ஃபுல்லான சாமி பாடல்கள் தான் போடுவாங்க. பஞ்சாபி புரியாது. புரியாது. வார்த்தைகளும், அர்த்தமோ எதுவுமே தெரியாது. சரி. ஆனா, ரொம்ப கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம்னா, நம்மளே அந்த டியூனுக்கு வந்து மாறிருவோம். ஆ, ஆட ஆரம்பிச்சுருவோம். ம். இது இது இந்த YouTube கமெண்ட்ஸ் நெறைய பார்க்கலாம். ம். எனக்கு இந்த மொழியினுடைய பொருள் புரியல. ஆனா அந்த ஓசை என்னை மாத்துதுன்னு ம். சொல்லக்கூடிய நெறைய நிச்சயமா, கமெண்ட்ஸ் நம்ம நிச்சயமா. ம், பார்த்திருப்போம் இல்லைங்களா? ம், ம். ஸோ அவங்களோட நான் கார்ல போனேன்னா, அத தான் கேட்பேன். போடுமா அப்படின்னு நான் சொல்லி கேட்டே வாங்கிக்குவேன்னு வச்சுக்கோங்களேன். எந்த சினிமா பாடல்கள நான் தவறா சொல்லீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இளையராஜா சாங்ஸ்ல ஒரு விதமான ஃப்ரீக்வென்சிஸ் இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா, வைப்ரேஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா, அத உணர்ந்தா தான் தெரியும். கண்டிப்பா. பாட்டா பார்த்தா எல்லாம் பாட்டு தான். பாட்டு. நீ இந்த ஏன் நம்ம தன்னிலைய மறக்கிறோம்? அந்த ஏன் லிரிக்ஸ அழுகுறோம்? கொஞ்சம் சொல்லுங்க. கரெக்ட், கரெக்ட். அதுவும் அந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் பீரியட்ல இருந்து இளையராஜா பீரியட் வரைக்கும் இருந்த எல்லா பாட்டுமே நம்மள மறக்க வைக்கக்கூடிய கண்டிப்பா. பாடல்களா மிராக்கிள் வந்து நடந்தது அவர் வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையிலயும் கூட. கரெக்ட், கரெக்ட். எத்தன பேத்த அவர் ஹீல் பண்ணியிருக்காரு. ம். எவ்ளோ மாஸ் ஹீலிங் கரெக்ட். சொல்லுங்களேன். அப்ப அவர்லாம் வந்து தன்ன போல மேல கூட்டிட்டு போவாரு கடவுள். "நீ நல்லா வாடா அந்த இடத்துக்கு" அப்படின்னு சொல்லுவாரு இல்லைங்களா? சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் உண்மதான், நடந்திருக்கு. உண்மதான், உண்மதான். எவ்வளோ விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொன்னா அப்படியே பேச, பேச, பேச. நெறைய இருக்குங்க. ஸோ, இது இவ்வளோ தூரம் நம்ம அப்படி இப்படி டச் பண்ணிட்டு வந்திருந்தாலுமே, இப்ப நான் ஸ்பெசிஃபிக்கா கேட்குறேன். இது வந்து ஃபிசிக்கலா, மென்டலா என்னையோட ஹீலிங் அப்படிங்கிறது இல்லாம, என்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு இது எந்த அளவுக்கு பயன்படுதுங்க மேம்? ஏன்னா இன்னைக்கு ஆன்ம முன்னேற்றம் ஒரு ட்ரெண்ட் ஆயிப்போச்சு இல்லைங்களா? அது அது அப்படி ஒண்ணு ஆயிப்போச்சு. இவ்வளோ நாள் செல்ஃபி வித் போஸ்ட் பண்ற ட்ரெண்டுங்கிற மாரி ஆன்ம முன்னேற்றம் ஒரு ட்ரெண்ட் ஆயிப்போச்சு. கண்டிப்பாங்க. தட் இஸ் ஓகே. எல்லாருக்கும் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த மாரி இந்த சவுண்ட் ஹீலிங் எப்படி என்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு இது எனக்கு பயன்படுதுங்க? அகெயின் நான் இங்க மறுபடியும் சொல்றது வந்துங்க, சக்கரங்கள் இல்லாம நம்ம இல்ல. ம். ஒவ்வொரு சக்கரமும் தான் நம்மளோட உடல் உறுப்புகள வந்து வேலை செய்ய வச்சு. வேலை செய்ய வச்சுட்டுருக்கு. அப்படிங்கும்போது, இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப சக்ராஸ் தெரிஞ்சா புரிஞ்சுக்கிறோம் நம்ம. இந்தந்த சக்கரங்கள் இந்தந்த வேலைய பண்ணுது அப்படின்னு. தெரியலனாலும், அந்த கான்ஷியஸ்னஸ்க்குள்ள ஒருத்தன் வரும்போது, ம். அங்க ஆன்மீக முன்னேற்றம் அவனுக்கு தானா வந்துரும். ம். ரியலைசேஷன். இப்போ நீங்க ஒரு பாட்டு கேட்டுட்ருக்கீங்க. இல்ல பாட்டு கேட்கும்போது, அமைதியா உட்காந்து கேட்டுருக்கீங்களா? உங்கள மறந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? தூங்க ஆரம்பிப்பீங்க. கரெக்ட்டுங்களா? அப்படியும் ஒரு சில சாங்ஸ் நடக்கும் உண்மையாலுமே. நடக்கும். ம். திடுக்குன்னு எந்திரிச்சுக்கிறீங்களா என்னைக்காவது ஒரு நாள்?
இருந்திருக்கு. ம். ஆனா அவ்வளோ விருக்குன்னு எந்திரிச்ச மாதிரி விருக்குன்னு எந்திரிக்கல. நம்ம எங்கேயாவது விழுந்த மாரி ஒரு ஃபீல் அதெல்லாம் ஏற்பட்டுருக்கா? நடக்கும், நடக்கும். ஆமாமா. ம். அந்த மாரிலாம் இருக்கு. இந்த இடம் எல்லாத்துக்குமே ஒரு ஷிஃப்ட் இது ஆக்சுவலி. ஓ! இது வந்து தெரியாது நெறைய பேத்துக்கு. ஓ! நல்லா கட்டில்லே படுத்துட்டு இருப்பாங்க. ம். திடீர்னு விழுந்த மாரி இருக்கும். ஆனா ம். நல்லா தான் படுத்துட்டு இருந்திருப்பாங்க. கரெக்ட், கரெக்ட், நான் கரெக்ட். விழுந்த மாரி இருந்தது எனக்கு ம். அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கரெக்ட், கரெக்ட். இங்கே ஒவ்வொருத்தருக்குமே தன் நிலையிலிருந்து ஒரு ஆன்மீக நிலைக்கு உயருவாங்க. சாதாரண மனுஷனும் கூட. ஓகே. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மெடிடேஷன், ஒரு ஹீலிங் பிராக்டிஸ், இல்ல ஒரு பிராணாயாமம் பிராக்டிஸ், ஒரு சவுண்ட் ஹீலிங் செஷன், இல்ல குரூப் சாண்டிங்ஸ் இப்ப நீங்க சொன்ன இந்த காயர்ஸ் இது எல்லாமே நீங்க போட்டீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ண, நீங்க என்ன ஆயிட்டு வருவீங்க? உங்களோட உள்ளுணர்வு அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து சுத்தமாயிட்டே வரும். ம். பியூரிஃபிகேஷன் நடந்துட்டே வரும். ம். நம்ம வந்து பியூரிஃபிகேஷன் ஆனதுக்கு அப்புறமே எல்லாத்துக்குமே ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. கண்டிப்பா. அதுதான் ஆன்மீக முன்னேற்றம். எது பியூரிஃபை ஆகுது? ம். நம்ம உடல் பியூரிஃபை ஆகுதா? மனம் பியூரிஃபை ஆகுதா அகைன்? மனம் தான் பியூரிஃபை. மனம். மனசோட உடல் ஒன்றிணைந்தங்காட்டி உடலும் தன்ன உடலும் போல பியூரிஃபை. சுத்தமாகுது. ம். இதுவே ஒரு ஆன்மீக முன்னேற்றம். ஆன்மீக முன்னேற்றத்திற்கான பாதை அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க. கரெக்ட். இதுல நம்ம வந்து சக்கரங்கள பத்தின ஒரு படிச்சிருக்கிறோம். ஒரு ஸ்கூல்ல போய் நம்ம கத்துக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு சக்ராஸ்க்கும் சேம் தான் நடக்கும். கிளென்சிங், இம்பியூரிஃபிகேஷன் அது எல்லாத்தையும் கலஞ்சு பியூரிஃபிகேஷன் நடக்குது. அப்படிங்கும்போது, அகைன் நம்ம சக்ராஸ் அப்படிங்கும்போது, சக்கரங்கள்ல கலர் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். சக்கரங்களுக்கு வந்து மசில்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். இதுதான் உங்களோட ஆன்மீக முன்னேற்றத்த குறிக்கும். ம். அப்போ ஒரு சக்கரமானது நீங்க பார்த்துருக்கக்கூடிய ஒரு சைஸ் ஒரு 4 இன்ச் வச்சுக்கோங்க. அந்த 4 இன்ச் ரெகுலரா சுத்தமாயிட்டு இருக்குன்னா, அது வந்து 8 இன்ச்சா மாறும். ம். 8 இன்ச் மாறி, அந்த கலர்ஸ் அப்போ உள்ள இருக்கக்கூடிய 4 இன்ச் இருக்கக்கூடிய கலர்ஸ் மறுபடியும் க்ரோ க்ரோ ஆகுங்களா? ஆகும். மசில்ஸ் 4 இன்ச்க்கு இருக்கிறது மறுபடியும் க்ரோ ஆகுங்களா? ம். இந்த எக்ஸ்பான்ஷன். இது எங்க உங்களுக்கு காமிக்கும்? உடல்ல காமிக்கும். உடல்ல காமிக்கும். உடல்ல காமிக்கிறத விட எந்த இடத்துலலாம் காமிக்கும்? நீங்க என்னவா இருக்கீங்க இப்போ? ஓ! என்னோட கேரக்டர்ல. எக்ஸாக்ட்லி. ம். உங்க கேரக்டர் பியூரிஃபை ஆகும். ம். உங்களோட வேலைகள் வந்து மாற்றம் நடக்கும். ம். நீங்க இப்போ ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லலாம்? ஒரு சின்ன ஒரு ப்ரோகிராம் நீங்க ஒண்ணு கோட் பண்றீங்க. இன்னைக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர். இன்னைக்கு நீங்க கோட் பண்றீங்க, படிக்கிறீங்க, தெரியல, தப்பாகுது எனிதிங். பட் நீங்க பிராக்டிஸ் ஆக அந்த ப்ரோகிராம் எந்த லெவலுக்கு இன்னைக்கு இருக்கு? கரெக்ட். இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இது சொல்ற மாரி, "ஓ! முதல்லலாம் இதுக்கெல்லாம் கோவப்பட்டுருந்தேன்யா. இப்போ என்னன்னே தெரியல. ம். பரவால்ல போ." அப்படிங்கிற மாரி ஆயிருது அப்படின்ட்டு. ஸோ ம். அந்த சக்கரம் வந்து ஃபுல்லா டெவலப் ஆகி அத தாண்ட ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு மாற்றமும் நடக்கும். அவனோட ம். கேரக்டர் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆகும். கேரக்டர் சேஞ்ச் ஆகும். கேரக்டர் சேஞ்ச் ஆகும்போது ஒவ்வொரு இடத்துல தன்னை அப்ளை பண்ணுங்களேன். ஒரு வீட்ல நீங்க வந்து ஒரு மகனா இருக்கீங்க. பிஹேவியரல் பேட்டர்ன். நீங்க எவ்ளோ பெரிய மேதையா இருந்துட்டு போங்க. கேரக்டர் சரியில்லன்னா, ஆமா, ஆமா. வேஸ்ட் தான் நம்ம. நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும்போது வாத்தியார் திட்டுவாங்க. "நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து என்னடா பையனே ஆ. ஒழுக்கம் இல்ல என்ன ஆ. இதுன்னு." ம். ம். அப்போ அந்த சேஞ்சஸ் நடக்கும். அப்ப வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஹாப்பி. கரெக்ட். "ஏய் பாருடா! எப்படி இருந்த பையன் குறும்பா இருந்தான். ம். இன்னைக்கு பாரு அவன் எவ்வளோ நல்லா அவ்வளவுதான். இருக்கான்." ம். அங்கே ஒரு சேஞ்சா? தென் அடுத்த கட்டம் சொசைட்டிக்குள்ள நீங்க இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. படிக்கிறீங்க. படிக்கும்போது நீங்க மட்டும் இல்ல, உங்களோட அசோசியேட்டா இருக்கக்கூடிய நண்பர்கள் வரைக்கும் நீங்க சொல்றத கேட்பாங்க இல்லையா? கண்டிப்பா. ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் மாறுவான் அவனும். கண்டிப்பா. அங்கே சேஞ்சஸ் நடக்கும். ம். வேலை, நாளைக்கு உங்க குடும்பம். ம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் தன்னை வந்து செப்பனிட்டு தூர்வாரிட்டே இருந்தான்னா, எவ்வளோ பிரகாசமா ஆக முடியும் அவன்? ம். அதுதான் மேட்டர்ஸ். இதுதான் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஒரே வாழ்க்கையிலேயே இவனால இவ்ளோ தூரத்த கடக்க முடியும். கண்டிப்பா பரிணாமங்கள் நெறையா இருக்குங்க. கரெக்ட். நம்ம எல்லாருமே அழகான ஒரு சிலை, சிற்பம் தான். ஒரு சிற்பிக்கு தெரியும். இந்த கல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய சிற்பம் அவனுக்கு தெரியும். என்ன அவன் பண்றான்? தேவையில்லாதது தான் களையறான். கலையா. சிற்பம் வெளிய வருதுங்களா? தட்ஸ் ஆல். டைமண்ட் ம். மண்ணுக்குள்ள இருக்கு, குப்பையா இருக்கு. ம். மதிப்பே தெரியாது. என்ன பண்றோம்? சுத்தப்படுத்துறோம். சுத்தப்படும். ரிஃபைன் பண்றோம். பிரகாசமாகுதுங்களா? ம். அதுதானே என்லைட்மென்ட். கண்டிப்பா, கண்டிப்பா. அதுதானே டிரான்ஸ்ஃபர்மேஷன். கண்டிப்பா. இதுதானே ஸ்பிரிச்சுவாலிட்டி. தட்ஸ் ஆல். மாங்குன்னு நீங்க போய் கோயில்ல கும்பிட்டாலும், உங்களோட கேரக்டர நீங்க சரி பண்ணலைன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி வேஸ்ட். ஸோ அதுக்கு வந்து சவுண்ட்ஸ் தான் பல பரிமாணங்கள்ல இந்த நெறைய இருக்கு. சப்தங்கள் வந்து நமக்கு ஒரு நெறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ம். மந்த்ரா உபதேசங்கள், உச்சாடனங்கள், ம். பிரேயர்ஸ் ம். எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. எல்லாத்துலயுமே ஒலி வந்து உள்ள இருக்கு உள்ளே அப்படின்னு இருக்கு. நான் சொல்றேன் நானு. ஸோ சப்தம் இல்லாம ஆதியே கிடையாது. எதுவுமே கிடையாது. ம். ஆம்.
கமிங் டு ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஏதாவது ஒரு லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஸ்டோரி மாரி ஏதோ ஒண்ணு சொல்லுங்களேன். நீங்க அதில தான் ஓப்பன் பண்ணீங்க உங்களுடைய சுற்றுச்சூழல்ல ஒரு மாற்றம் வந்ததுன்னு. ம். பட் ஏதாவது ஒரு பெர்சனல் கனெக்ட் மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்குங்களா? கண்டிப்பா நான் சொல்றேங்க. ஏன்னா, நான் இத நிஜமா நான் பார்க்குறவங்க எல்லாத்துக்கிட்டயும் நான் சொல்லிட்டு இருக்கேன். நானா வாலண்டியரா போயும் கூட சொல்லியிருக்கேன். வாலண்டியரா சில விஷயங்கள் குடுத்தா நம்ம ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க. அது ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பா. அம் இப்ப இந்த சவுண்ட் நம்ம கேட்கும்போது, அந்த அக்ரெசிவ் நேச்சர, படபடப்பு, ம். ஒரு மாரி கொதிநிலை, இதில எல்லாத்துலயும் நமக்கு வந்து தளர்வு குடுக்குது. ஒரு ரிலாக்சேஷன் குடுக்குது அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். ம். இதோட ஒரு நம்மளோட குழந்தைங்கள், எத்தன குழந்தைங்கள் ம். ஆட்டிசம், ம். ம். ஏடிஹெச்டி, ம். ஹைப்பர் ஆமா. சொல்றோம். இப்ப அவன் ரீசென்ட்டா சரியான பயங்கர அது. ஹைப்பர்டா அப்படின்னு. ஆமா. ஆமா. குழந்தை மேல என்னங்க தப்பு இருக்கு? ம். 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 அவன் ஏன் அப்படி செயல்படுறான்னு பாவம் அவனுக்கே தெரியாது. தெரியாது. கண்டிப்பா. ம். இப்படி இருக்கக்கூடிய ஆட்டிசம் குழந்தைகளுக்கு ம். பர்ட்டிகுலரா ம். நான் அடிச்சே சொல்லுவேன். ம். சவுண்ட் ஹீலிங் வந்து நல்லா வேலை செய்யும். ம். ஏன்னா, அவனோட அந்த அக்ரெசிவ் பிஹேவியரல ம். கட்டுப்படுத்தி, ஒரு நாள் அத ஃபுல்லா எராடிகேட் பண்ணி, அவன் சிம்ப்டம்ஸ வந்து குறைச்சு, ம். அவனும் நாளைக்கு ஒரு சக மனுஷனா வெளிய வரக்கு இந்த சவுண்ட் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ம். இதுக்கு எங்க டீம்ல நாங்க ம். எல்லாம் சவுண்ட் ஹீலர்ஸ் எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்கங்க. ம். டீமா நாங்க செயல்படுவோம்னு வச்சுக்கோங்களேன். ம். போவோம். அவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு செஷன் குடுப்போம். அந்த குழந்தைக்கு எப்படி தேவையோ, அதனோட உடம்பு படிதான். கரெக்ட். இம்மீடியட்டா சவுண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அது வந்து பயங்கர இரைச்சலா இருக்கும். அப்ப என்ன ஓகே. அது அது அதுவும் வந்துட்டு அடுத்த கேள்வி அது. ஃபைன். பிக் ஓகே. இம்மீடியட்டா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆ. ஸோ கிராஜுவலா அவங்களுக்கு நாங்க குடுத்து, ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் எங்கிட்ட டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குங்க. ம். நான் ஷேர் பண்றேன். ம். ஆட்டிசம். கண்டிப்பா. ஸோ ம். இதுதான் வந்து மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுக்காக நாங்க வந்து நெறைய சவுண்ட் ஹீலர்ஸ் ரெடியா இருக்காங்க. சர்வீஸ் கூட செய்யறக்கு. ம். இது ஒரு விஷயங்க. எனக்கு பர்ட்டிகுலரா நான் பிராணிக் ஹீலிங் பண்ண ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே, என்கிட்ட நெறைய பேர் ஹீலிங்க்கு வருவாங்க. ம். சரிங்களா? ஃபெர்டிலிட்டி ஹீலிங்க்கு வருவாங்க. இல்ல என் குழந்தை இப்படி இருக்கான். இப்படி ம். பிரச்சனை. பேச மாட்டேங்கிறான். அது பண்ண மாட்டேங்கிறான். இது பண்ண மாட்டேங்கிறான். இப்படி எல்லாம் ஹீலிங் வருவாங்க. நான் ஹீல் பண்ணுவேன். குழந்தை ஹீல் பண்ணுவேன். பேரண்ட்ஸு, இன்னர் சைல்ட் ஹீலிங் என்னென்னமோ ஹீலிங்ஸ்லாம் நமக்கு இருக்கு. அங்க எனக்கு மனசுல உதிச்ச ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஏன் குழந்தை வெளிய வந்ததுக்கப்புறம் நீங்க அந்த குழந்தைகிட்ட இத்தன பிரச்சனைய சொல்றீங்க? ம். குழந்தை உருவாகறக்கு முன்னால ஆஸ் அ பேரண்ட்ஸா நீங்க வந்து நெறைய விஷயங்கள எடுத்துக்கோங்க. இங்க தான் நான் சொல்லுவேன். ம். குழந்தை வேணும்னு வர்றவங்கள்ட்ட 3, 4 மாசத்துக்கு நாங்க சொல்றதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. கரெக்ட். பட் இப்ப நம்மளோட சொசைட்டி வந்துருச்சு அந்த பிராக்டிஸ்க்குள்ள. ம். அ எனக்கு அதாவது தெரபியூட்டிக் யோகா அது இதுன்னு என்னென்னமோ நம்ம பண்ணிட்டுருக்கோம். பிரெக்னன்சி யோகா ம். அப்படின்லாம் ம். பண்ணிட்டுருக்கோம். ம். நான் ரிசர்ச் பண்ணி நான் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறது சவுண்ட் பர்த். ஓகே. ஸோ அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் மேபி ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியும் கூட நான் வச்சு நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் குடுக்குறேன். கண்டிப்பா. கண்டிப்பா. ஸோ ஒரு குழந்தையா பிறந்ததுக்கப்புறம் நீ இத்தன பிரச்சனை அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டு அந்த குழந்தைய ட்ரீட் பண்ணுன்னு வந்து நிக்கிற. நீ அந்த குழந்தைய வயித்துல சுமக்கும்போது, சுமக்கும்போது நீ செகண்ட் ட்ரைமஸ்டர் நீ என்கிட்ட வா. ம். அழகான குழந்தைய வந்து ம். நீயும் ஒரு அழகான அம்மா. ம். உனக்குள்ள அத்தன மாற்றங்கள் ஒரு தாய் அத்தன மாற்றங்கள வந்து சந்திக்கிறா. ம். ஒரு குழந்தைய உள்ளுக்குள்ள அவ ஒண்ணும் வேணும்னு ஒண்ணும் அத்தன நெகட்டிவான விஷயங்கள எடுத்துக்கிறது இல்லைங்க. எவ்ரிதிங் என்வைரன்மென்ட், ம். பிசிக்கலி, மென்டலி தனக்குள்ள இருக்கக்கூடியது எத்தனை சந்திச்சு தான் ஒரு தாய் வந்து பிரசவிக்கிறாள், ம். கருவ சுமக்கிறா ம். எல்லாம். பட் டேக் யுவர் ஓன் டைம். அந்த 10 மாசம் உனக்கான பொன்னான மாசம். ம். நீ அந்த 10 மாசத்துல செகண்ட் ட்ரைமஸ்டர்ல இருந்துட்டு நீங்க வாங்க. ம். சவுண்ட் ஹீலர்ஸ் கிட்ட போங்க. ம். ப்ராப்பர் சவுண்ட் ஹீலர்ஸ்ட்ட சவுண்ட் போங்க. ஹீலர்ஸ். எடுங்க செஷன். அழகா ஏன்னா அந்த ஃபீட்டஸ் அந்த கருவுக்கு தெரியும். ம். அப்போ யோசிச்சு பாருங்க. வெளியில வந்ததுக்கப்புறம் அந்த நெகட்டிவிட்டீஸ் போறக்கு நீங்க வந்து எடுக்கிற முயற்சி பெருசா? ஃபார்ம் ஆரம்பத்துல ஆகும்போதே பாசிட்டிவா ஃபார்ம் ஆகறக்கு நீங்க குடுக்குற முயற்சி பெருசான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. கரெக்ட். கரெக்ட். ஏன்னா போன பாட்காஸ்ட் வந்து ம். இப்போ ஜலாதரன் மாஸ்டர் இப்போ உங்களுக்கும் தெரியும் இல்லைங்களா? போன பாட்காஸ்ட் வந்து ஷோடச சம்ஸ்காரம்னு சொல்லிட்டு அந்த 16 நிலைகள் இப்ப நீங்க சொன்ன அதே வார்த்தை. ஃபர்ஸ்ட்டு கர்ப்பதானம் ம். அதுதான் ஃபர்ஸ்ட்டு. எப்படி கருவுற வேண்டும்ங்கிறதுலருந்து ஆரம்பிக்கிறாங்க. நீ நீ எக்ஸாக்ட்லி. பின்னாடி ஏன்பா யோசிக்கிற? அதேதான். முதல்ல யோசி நீ. அதேதான். நான் தலையால அடிச்சுக்குவேன்னு ஆ, சொல்லுங்களேன். அவரு எனக்கு அவரு ரொம்ப அதுக்கு கஷ்டமா இருக்கும். குழந்தைய கூட்டிட்டு வந்து, என் குழந்தை பிரச்சனைங்க அப்படின்னு காமிக்கும்போது, கரெக்ட். ஏம்மா பிரச்சனை குழந்தை இல்லம்மா. ம். நீ நீ அந்த கரு அப்பா, தாங்கி அம்மா. இருக்கும் பொழுதே அப்பா, அம்மா. ஏன்னா அவரு அன்னைக்கு ரொம்ப வேணும் வேணும்னு. ரொம்ப கோவப்பட்டாரு அவரு. அது நிஜமா. அ, எனக்கே இப்போ வந்து அ. அப்படி வந்துரும். எப்படி குழந்தை இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட். குழந்தை அத எப்படி சொல்லுவ நீ? இட் வாஸ் அவர் ரொம்ப கோவப்பட்டாரு அந்த இதெல்லாம். அவரு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த பாட்காஸ்ட்ட பேசிட்டாரு. ம், ம்.
முக்கியமான விஷயம்ப்பா ஒரு வாழ்க்கையில ஒரு உயிர எஸ். கொண்டு வர்றது, வளர்க்கறதுங்கிறது, இட் இஸ் நாட் சப்போஸ் டு ஹேப்பன் பை ஆக்சிடென்ட்டு. எதேர்ச்சியா நடந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. நீ முதல்ல மென்டலா ப்ரிப்பேர் கண்டிப்பா. ஆயிக்கணும். நான் அதுக்கு தான் சொல்லுவேன். ஃபெர்டிலிட்டிக்கு எனக்கு வரும்போது சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் 4 மந்த்ஸ் ஐ ம். நீட் பிரிப்பரேஷன் டைம். ம். அப்பா, அம்மாவா முதல்ல நீங்க வாங்க. கரெக்ட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வராதீங்க. அப்பா, அம்மா அப்பா, அம்மாவா ஏன்னா நீங்க அப்பா, அம்மா ஆகறதுக்கு தான் வரீங்க. ஸோ அப்போ மென்டலா இப்பவே ப்ரிப்பேர் ஆமா. ஆயிக்கோ. மென்டலி பிரிப்பேர்ட். ம். அப்பா, அம்மாவா வாங்க என்கிட்ட. உங்க குழந்தைய நீங்க எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? என்ட்ட பேசுங்க. என்னால நான் முடிஞ்சத நானும் சராசரி மனுஷி தான். பட் என்னால கைட் பண்ண முடியும். ம். சொல்யூஷன் குடுக்க முடியும். அந்த இடத்துல நான் இருக்கேன். ம். ஐ வில் கிவ் யூ. ம். 4 மாசத்துக்கு அப்புறம் நீ பிளான் பண்ணு. அழகான ஒரு குழந்தைக்கு ம். நீ சாட்சியா இருப்ப. கரெக்ட். பட் பிராக்டிஸ் பண்ணணும். ம். சொல்றத நீங்க வந்து கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க அலைவீங்க. ம். கரெக்ட்டுங்களா? கரெக்ட், கரெக்ட். ஹாஸ்பிட்டலா? பாவம் டாக்டர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க? கரெக்ட், சொல்லுங்க. கரெக்ட். ஏன்னா என் கூட ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு, ம். பயங்கர தலைவலின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு வைத்தியர்ட்ட போனாங்க. போயிட்டு அந்த பொண்ணுக்கு கேட்டுது. ஆனா அவரு ஒரு சில பத்தியம் சொன்னாரம்மா, "இது நீ சாப்பிடக்கூடாதம்மா. இத சாப்பிட்டேன்னா உன்னுடைய உடலுக்கு அதுதான் உனக்கு கெடுதல் இதம்மான்னு." அந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சுன்னா, எனக்கு அதுதான் முக்கியம். தலைவலிச்சுட்டு போகுதுன்ருச்சு. நான் சொன்னேன், "என்னங்க இப்படி இருக்கீங்கன்னா?" "போங்க சார், எனக்கு அது வேணும்." அப்படின்ட்டு. இப்படியும் ஆட்கள் இருக்கு. எனக்கு அந்த பொண்ணு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு வாய கட்டுப்படுத்துனா தலைவலி போகும். ஆனா தலைவலிச்சா அதனால நாள் பூரா வேலை செய்ய முடியாது. அதுக்கு அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லைங்க மேடம். வாய கட்டுப்படுத்துறதுக்கு எனக்கு நீங்க முடியலன்ருச்சு ஒண்ணு எனக்கு. சொல்லட்டுங்களா? இது சொன்னா ஒரு சில பேத்துக்கு இது தெரிஞ்சிருக்குங்க. நம்ம நாக்கு எது வேணும்னு கேக்குதோ, அதுதான் நம்மளோட பிரச்சனையா அழிவுக்கு இருக்கும்ல. காரணமான விஷயம்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. சரிதான். ஸ்வீட் கேக்குதா? நோ அப்படின்னு ம், சொல்லிக்கணும். ம். புளிப்பு கேக்குதா? வேணாம். ஏன்னா அதுவும் உடம்புக்குள்ள போய் கேக்குதுன்னா அழிவுக்கு காரணம்னு அர்த்தம். ம். அதனால தான் பெரியவங்க நாவ கட்டுப்படுத்துன்னு ஆமா. பேச்சுக்கு மட்டும் இல்ல இல்லைங்களா? எல்லா வகையிலயும் நாவ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வாய கட்டினவங்களுக்கு ஆ. புருஷன், வயித்த கட்டினவங்களுக்கு புள்ள அப்படிம்பாங்க. சரிதான், சரிதான். மேம் நெறைய விஷயம் பேசியிருக்கோம். கரெக்ட்டுங்க. இது இது ஏதாவது ஒரு வகையில ஏதாவது காட்ட முடியுமா இது? நிச்சயமா காட்ட முடியுங்க. ப்ளீஸ். எஸ். நான் வேணா அத நகர்த்தவா? ஆ, ஆ. ஓகேங்களா? ம். ஸோ இத்தன நேரம் நம்ம வந்து ஓசை, சவுண்ட் ஹீலிங், வைப்ரேஷன் இது எல்லாமே நம்ம பேசிட்டோம். எதால நம்ம பண்றோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆ. காமிக்கணும். நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. இது வந்து சிங்கிங் பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. இது பாடுமா அப்படின்னு கேட்டா, ஓசை குடுக்கும். கொடுக்கும். அதனால இது வந்து ஒரு சிங்கிங் பவுல் ம். அப்படின்னு சொல்லுவாங்க. இது கையால உருவாக்கப்பட்ட ஒரு பவுல் தாங்க. ம். ம். மெஷின் மேட்ல வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சத்தத்த உங்கனால உணர முடியாது. ஓகே. அதனால கைகளால் தட்டி தட்டியே உருவாக்கப்பட்ட ஒரு பவுல். ம். சரிங்களா? ம். ஸோ இதுதான் வந்து பவுல், சிங்கிங் பவுல். இது வந்து மேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத வந்து பயன்படுத்தும்போது தான் நமக்கு அந்த ஓசையானது நமக்கு கேட்குது. அதிர்வுகள் நான் சொன்னேன் இல்லைங்களா? ம். அதிர்வுகள் வந்து லோ, மீடியம் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி. ஸோ எந்த பகுதிக்கு எத குடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஹீலருக்கு தெரியும். ம். ஸோ ம். நாங்க படிக்கும்போதே எங்களுக்குள்ள நெறைய புரோட்டோகால்ஸ் நாங்க வச்சிருக்கிறோம். ம். அதன்படி நாங்க கத்துக்கிட்டு நாங்க பண்ணிட்டுருக்கோம். எப்படி நம்ம யூஸ் பண்றோமோ, அந்த உடலுக்கும் ஒரு அறிவு இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? ம். அந்த அறிவுப்படி இந்த அதிர்வுகள வந்து உடல் வாங்கிக்கும். வாங்கிக்கும். ஓகே. ஸோ இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து கண்ண மூடி நேயர்களும் நேயர்கள். வந்து கண்ண மூடி உட்காரலாம். இத ஓகே. அனுபவிக்கலாம்.
முன்னாடியே தொறந்து. பரவால்ல. ஆ! ஸோ மக்களுக்கு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல. எனக்கு இங்க நேர்ல இருக்கும்போது, இந்த ஃபர்ஸ்ட் அடிக்கும்பொழுது என்னால அத ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஒரு கப்புன்னு ஒண்ணு ஒரு 3 அடிக்கு அது நல்லா தள்ளுச்சு. எனக்கு இங்க இந்த ஆக்கினை எல்லாம் கிர்ருன்னு இருந்தது நல்லா. பின்ன போக போக நல்லா அந்த ஒரு ஒரு இந்த இடம்லாம் நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. செகண்ட் பவுல் வரும்பொழுது நேரா காதுக்கு இந்த இடத்துலலாம் நல்ல ஒரு வைப்ரேஷன் உள்ளுக்குள்ள பாயறது எனக்கு நல்லா தெரிஞ்சது அது. ஸோ உங்களுடைய அந்த மொபைல் டிவைஸ்ல எப்படி சவுண்ட் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இந்த நேர்ல பார்க்கும்போது அது நான் கூட ஏதோ ரொம்ப நாளா கிண்டலுக்கு சொல்றேன்னு நெனச்சுக்காதீங்க. விளையாட்டு சாமான் மாரி நெனச்சுட்டேன். ஓ! இது நிஜமாலுமே சூப்பரா வேலை செய்யுதுங்க உண்மையாலுமே. ரொம்ப எத்தனங்க ஃபியூ 10 நிமிஷம் கூட இல்லைங்க. கரெக்ட்டா? ஃபியூ கண்டிப்பா செகண்ட்ஸ். ஃபியூ செகண்ட்ஸ் தான். எவ்ளோ சேஞ்சஸ் உங்களுக்குள்ள குடுத்தது. அப்பா எனக்கு ரொம்ப யோசிச்சு நாள் பாருங்க. அதாவது என்னோட எக்ஸைட்மென்ட் தாங்க முடியலடா. இப்ப வெளிய வந்து அத சொல்லணுங்கிற மாரி நான் அப்படியே சரி ஒரு இதா நல்ல ரொம்ப நல்லா இருக்கு உண்மையாலுமே. ரொம்ப நல்லாருக்கும். இது வந்து இந்த பவுல்ஸ் வந்து இப்ப நீங்க நல்லா ஐடென்டிஃபை பண்ணீங்க. 2 பவுலுக்குள்ள வித்தியாசத்த. 2 பவுலுக்குள்ள வித்தியாசமும், ஒரு பவுல்லயே வந்து நெறைய வகையான எஸ். டோன் டிஃபரன்ஸ் எல்லாமே எஸ். இருந்தது. ஒரு டோன் டிஃபரண்ட் ஆகும்பொழுது என்கிட்ட ஒரு வகையான சேஞ்ச் வந்தது. வெரி குட். ம், 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 ம். ஓ! சூப்பரா அதாவது அப்ப என்னால யோசிச்சு பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க நான் சொல்றது உண்மைதானே? ஆ சூப்பரா இருக்கு உண்மையாலுமே. அண்ட் நீங்க எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணீங்கன்னா, அது ப்ராப்பரா அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, எஸ். திருப்பி நீங்க அத ஸ்டார்ட் பண்ணீங்க அந்த இது. இதுதான் வந்துங்க ஒரு முறையா பிராக்டிஸ் பண்ணி பல வருஷம் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹீலர்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய வித்தியாசம். அவசரப்பட்டுட்டு அடுத்தடுத்து நம்ம பண்ணல அடிக்கக்கூடாது. நீங்க. அது அது ஏன்னா, என்னால அதனுடைய லோவஸ்ட் ஃப்ரீக்வென்சி வரைக்கும் என்னால கேட்க முடிஞ்சது. குழந்தைகளுக்கு இன்னும் கூட அதிகமா கேட்க முடியும். கண்டிப்பா. நீங்க அவ்ளோ தூரம் வெயிட் பண்ணி தான் செகண்ட் எஸ். சவுண்டு ஒரு சவுண்டுக்கு இன்னொரு சவுண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. வித்தியாசம் காமிச்சேன். நான் 2, 3 பீட்டிங்ஸ்ல வித்தியாசம் காமிச்சேன். செகண்ட் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறிப்பா நீங்க கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க. அது வந்து பர்ட்டிகுலர்லி ஹெட்டுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பவுல். ஆ. ஸோ த்ரோட் என்டயர் ஹெட் ஏரியாவுக்கு அந்த பவுல நாங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஆட்டிசம் குழந்தைகளுக்கு இதுல சூப்பர் பிரெயின் தெரப்பின்னே ஒரு தெரப்பி இருக்கு. ஓகே, ஓகே. அத ஏன்னா நாங்க எனக்கு குடுப்போம். இந்த இடம் கவரா எனக்கு அப்படி சூப்பரா இருந்தது இந்த இடம் உள்ள. ஓ! யூ பீப்பிள் ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஒரு ஒரு விஷயத்த தெரியாம அத வந்து தவறு அப்படின்னு நம்மள ஒரு கண்ணோட்டத்த பதிச்சுக்கிறது தவறுன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். தவறுங்கிறத விட மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் ட்ரூத்ன்னு நம்ம சொல்லலாங்க. ஆ. அத பத்தின உண்மை தெரியாது நமக்கு. கரெக்ட், அதனால கரெக்ட். நம்ம வந்து தெரியாம சொல்லிட்டு தெரியாம இருக்கோம். சொல்லிட்டு இருக்கோம். ஓ! சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க உண்மையாலுமே. நான் இத எதிர்பார்க்கல உண்மையாலுமே. நீங்க இந்த பியூட்டிஃபுல். பவுல்லயே வந்து சொல்றீங்க இல்லையா? இது வந்து ஒன் ஆன் ஒன் செஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு 10 டூ 20 பீப்பிள்ஸ் 10, 20 பேருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு பவுல் பெருசும் கூட வச்சிருக்கேன். ஓகே. 3 பவுல்ஸ் வச்சே நான் வண்டர் பண்ணுவேன் நான் வச்சுக்கோங்களேன் மக்களுக்கு. இத தாண்டி நமக்கு அ ஒவ்வொரு பிளானெட்டுக்கும் ஒரு ஒரு காங் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் ஹீலிங் இன்ஸ்ட்ருமென்ட் இருக்குங்க. ஓகே. சன் காங், ம். எர்த் காங், மூன் காங் அப்படிங்கிற மாரி ஒண்ணு இருக்கு. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். சன் காங். அவ்ளோ ஆற்றல் கிடைக்கும். ஸோ, ம். ஆற்றல் வேணுமா உங்களுக்கு? ம். சன் காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் தாராளமா சொல்லுவேன். அந்த காங்ஸ் எல்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மாஸ் ம். கிரவுடுக்கு. ம். ஒரு ம். 50, 100 அப்படிங்கிற கிரவுடுக்கு காங்ஸ் வச்சுட்டு, ஸ்பேஸ் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஸ்டூடியோ ம். ஸ்பேஸும் பெருசா வேணுங்க. ஓ! சின்ஸ் நீங்க காங்குங்கிறதுனால அது அதனுடைய உருவ அமைப்பு பெருசா இருக்கும் கண்டிப்பா, இல்லைங்களா? கண்டிப்பா. தட்டையான வடிவத்துல இருக்கும். நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓ! இது வந்து இந்த சீன, ஜப்பானிய, திபெத்திய இடத்துல வந்து இதெல்லாம் எக்ஸாக்ட்லி. ஏன் அங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல நம்ம எல்லா நாடுகளையும் போர் தொடுத்து, நம்ம வந்து படையெடுத்து ஆக்கிரமிச்சுட்டு வரும்போது, ஒவ்வொரு நாடுகள் அழிஞ்சுட்டு வந்துட்டு இருந்தது. அப்போ இந்த திபெத் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஹை லெவல் அதாவது உயர்த்தப்பட்ட ஒரு இடத்துல இருந்தக்கூடிய நாடு. அவ்வளோ சீக்கிரம் படையெடுக்க முடியாம போனங்காட்டி, இந்த மாரி விஷயங்கள்லாம் அங்க பொக்கிஷமா நின்றுச்சு. அது மருவி மருவி கால சூழ்நிலை சைக்கிள் மாரி வர 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 அங்கிருந்து நமக்கு நெறைய விஷயங்கள் நமக்கு வந்துட்டுருக்கு. இப்ப இதுலயே பார்க்கும்பொழுது, இப்ப நம்ம கோயில்களினுடைய அந்த மணிகளினுடைய எக்ஸாக்ட். சைஸ் மாறும்பொழுது, அது சவுண்ட் மாறுது இல்லைங்களா? ஆமாங்க. ம், ம். ம். நீங்க சோழர் காலத்து சொல்லும்போதும் கூட யோசிச்சு பாருங்களேன். சோழர் காலத்துல என்ன மணி இருந்தது? எதுக்கு மணி இருந்தது? தெரியலீங்களா? இல்ல மனுநீதி தப்பா? சோழன் மணி வச்சிருந்தார் தெரியுங்களா? தெரியல. நீங்க அந்த கதைய படிச்சு பாருங்க. ஓகே. ஒரு அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா, ம். நம்மனால போய் இப்ப போனா ஓ! அந்த இருக்குது. மணி அடிச்சு இது எஸ், அந்த பசுவினுடைய கதை எஸ். தானங்க? கரெக்ட், கரெக்ட். மணி அடிச்சா, அப்ப அந்த ஒலிய இசை யாருக்கோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ ஒலி வந்து நமக்கு வந்து சொல்லுது அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் அப்பவே வச்சிருந்தாங்க நம்மளோட சோழ ம். மன்னர்கள்லாம். ம். 5 அறிவு ஜீவி. அந்த மாட்டுக்கே தெரியுது. யோசிச்சு ம். பாருங்க. அப்ப நமக்கெல்லாம் வி ஆர் அவ்ளோ பெனிஃபிட்டட் என்ன சொல்றது? நல்ல ஒரு படைப்பு, மனுஷ படைப்புங்கிறதே.
நான் இன்னும் என்னோட எக்ஸைட்மெண்ட்ல இருந்து நான் இன்னும் வெளியே வராம இருக்கேன். அது ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலா மக்கள் நெனச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அப்படியே எக்ஸைட்மெண்ட்ட கண்ட்ரோல் பண்றேங்க. இன்னும் எனக்கு அந்த ஒரு 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 வைப்ரேஷன் உள்ள இருக்கு எனக்குள்ள இன்னும். இருக்கும், இருக்கும். போகல ஃபீல் அவ்வளோ ஆயிட்டே இருக்கும். ஆ. கண்டிப்பா. ஏன்னா என்னால அந்த அந்த சவுண்ட் டிராவல் பண்ணி வந்தத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது உண்மையாலுமே. ஸோ, அப்ப இது ஒருத்தருக்கு நம்ம குடுக்கும்போதுன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கெல்லாம் பெனிஃபிட் ஆகும் அப்டின்னா, எல்லாத்துக்குமே பெனிஃபிட் ஆகலாம். ம். அழுதுட்டே இருக்கக்கூடிய குழந்தை, அந்த ம். குழந்தைக்கும் ஒரு லோ ஃப்ரீக்வென்சில என்ன தேவையோ அந்த சவுண்டுக்கு தெரியும். அது கொண்டோய் சேர்த்தும் அந்த குழந்தைக்கு குடுக்கலாம். அந்த அக்ரெசிவ் நேச்சர் குறையும். நமக்கு நான் முன்ன சொன்ன மாரி தான். நம்ம உடலானது பஞ்சபூத சக்தியால உருவாக்கப்பட்டதுன்னு கண்டிப்பா, சொன்னேன். கண்டிப்பா. அண்டத்திலும் பஞ்சபூத சக்தி பஞ்சபூதம். தான். இந்த பிண்டத்திலும் அதுதான். ஸோ, சமநிலையில எல்லாமே இருக்கும்போது, எந்த பிரச்சனையுமே யாருக்குமே இருக்காது. கரெக்ட். சமநிலை தாண்டும்போது தான், அது ஒரு தொந்தரவாவோ, நோயாவோ நமக்கு தெரியும். ம். இன்னொன்னு எல்லாருமே இந்த உலகத்தில எதுக்கு போராடிட்டு இருக்கோம் அப்டின்னா, தூக்கம் ஒண்ணு தான மெயின் ஆமா, ஆமா, மேட்டரா ஆமா, பேசிட்டு இருக்காங்க. ஆமா. முக்கிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. ம். ஒரு 10 டூ 20 மினிட்ஸ் ம். ஒருத்தருக்கு இந்த சவுண்ட் ஹீலிங் செஷன் நம்ம பண்ணோம்னா, நல்ல தூக்கம் ஃபர்ஸ்ட் வரும். சவுண்ட் ம். ஸ்லீப் அவங்களுக்கு வரும். ம். ரிலாக்ஸ் ஆவாங்க. வெரிகோஸ் வெயின் அங்கங்க முடிச்சு, ம். ரத்தக்கட்டு, மூட்டு வலி, வலிகள் ஏன் வருதுங்க உடம்புல? நம்ம பிராணிக் ஹீலிங் படிக்கும்போது இந்த எனர்ஜிஸ் அந்த அந்த இடத்துல ம், தங்கிரும்னு நம்ம சொல்லுவோம். ம், மருத்துவத்தின்படி பார்க்கும்போது இந்த நீர் கோர்வை இருக்கும். ம், அந்த இடத்துல ம், மஜ்ஜை தேஞ்சிருக்கும். அந்த இதெல்லாம் ம், சொல்லலாம். ம், ம். வேற அதையும் ஏதாவது தாண்டி ஓகே. மனசும் உடலும் ஓகே. கனெக்டட்ன்னு நம்ம மனம் வந்து சொல்லியிருக்கோம். ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, அது உடல்ல வெளிப்பாடுகளா நம்ம வரும். ஸ்ட்ரெஸ், கரெக்ட். டிப்ரஷன் ம். இதுதான் நம்ம உடம்புல வலியா மாறுது. கரெக்ட், கரெக்ட், அப்ப எல்லா இடமும் இறுகி போயிருது. கரெக்ட். இறுக்கத்த தளர்வு பண்றது இந்த ஓசை. சவுண்ட் ம். ஹீலிங் பண்ணும். ம். ஸோ எந்த பிரச்சனைக்கு வேணாலும் ஒரு காம்ப்ளிமெண்டரி சொல்யூஷனா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க கரெக்ட்டா அந்த வார்த்தைய பயன்படுத்திட்டீங்க. ஒரு காம்ப்ளிமெண்டரி சொல்யூஷன். பட் ஈவன் தென் நான் அதுதான். இட் இஸ் நாட் அ மித் எனிமோர். பிகாஸ் என்னால அத ஃபீல் பண்ண முடிஞ்சது இப்போ. அ ஏன்னா அது ஒரு ஒரு பார்ட்ல வேலை செய்யுதுங்கிறத என்னால அத ஃபீல் பண்ண முடியுது. வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ யாரெல்லாம் வந்து இத ம் கொஞ்சம் கான்ஷியஸா எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்மேக்கர் வச்சு ஆப்பரேஷன் பண்ணவங்க. ஆ, கரெக்ட்டு. இப்ப ம், யார் வந்து அத கான்ஷியஸா கரெக்ட். ம். தென் நம்ம உடம்புல வந்து எங்கேயாவது ஆப்பரேஷன் பண்ணும்போது, ஒரு மெட்டல் பாடி, ஸ்டீல், நட்டு, ஸ்க்ரூஸ் ம். இதில பிளேட்ஸ் இதெல்லாம் ம். வைக்கிறாங்க இல்லையா? ம். அவங்க எல்லாமே கொஞ்சம் கான்ஷியஸா எடுத்துக்கணும். ஸோ அப்ப அந்த ஹீலர்ட்ட போம்பொழுது முன்னாடியே சொல்லணும். சொல்லிறணும். ம். கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா, இந்த பவுல் ஆகப்பட்டது வந்து நாங்க இப்போ ஒருத்தவங்க படுக்க வச்சு தான் நம்ம ஹீல் பண்ணுவோம். ஸோ படுத்திருக்கும்போது, அவங்கள சுத்தியும் இந்த சக்ரா பவுல்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அந்தந்த சக்கரங்களுக்கு பக்கத்துலயும் வச்சுருவோம். ம். தேவைப்பட்டா உடல் உறுப்புகள் இப்போ நம்ம கால்லாம் வலிக்குது, ரொம்ப எங்களுக்கு வந்து நீர் கோர்த்துருச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம், அந்த கால் மேலேயே வச்சும் கூட நம்ம பண்ணலாம். ம். அப்படி இருக்கும்போது, அந்த ஆப்பரேஷன் அந்த நட், போல்ட் எல்லாம் இருந்தா முன்னாலயே சொல்றது ரொம்ப வசதி. ஸோ கால் மேல வைக்க மாட்டாங்க ஹீலர்ஸ். பட் அவ்வளதான். ஈவன் தென் இட் இஸ் ட்ரீட்டபிள். பட் ஒரு ட்ரீட்டபிள். பிரிகாஷனோட அவங்க கண்டிப்பா. பண்ணிக்குவாங்க. மேல வைக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ம், ஓகே. ம். பேஸ்மேக்கர் வைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் பவுல்ஸ. ம். இது மாரிலாம் கான்ஷியஸா ஹீலர்ஸும் இருப்பாங்க. இவங்களுக்கும் பெனிஃபிட் ஈஸியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் இருக்கக்கூடிய பிரெக்னன்ட் விமென். அ அவங்களும் ஆ கவனமா இருக்கணும். அவங்களும் சொல்லிறணும். ஃபர்ஸ்ட் பிகாஸ் இப்போ அவங்க ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும் நம்ம. கரெக்ட். அ அவங்க வந்து நெறைய மிஸ்கேரேஜஸ் இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்ச குழந்தை அப்படிங்கலாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல குடுக்க மாட்டோம். ஓகே. ஸோ இந்த மாரி இவ்வளோதான். வேற ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. யாரு வேணாலும் எடுத்துக்கலாம், கத்துக்கலாம். ஆ இதுக்கு வந்து படிச்சு தான் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. லாஜிக் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தா மட்டும் போதும். லாஜிக் புரிஞ்சுகிட்டு, இன்னொருத்தங்களுக்கு உதவி செய்றோம். பயங்கரமான இன்னொருத்தங்களோட பாயிண்ட். பிரச்சனைய நம்ம வந்து சரி பண்றோம். ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்டா ஹெல்ப் பண்றோம். அப்படிங்கிற ஒரு தன்மை மனசுக்குள்ள இருந்துட்டா, யார் வேணாலும் கத்துக்கலாங்க. நீங்க பாட்காஸ்டினுடைய ஆரம்பத்துல ம். இந்த சக்திகள வந்து உடைக்கிறோம். அந்த தீய சக்திகள வந்து உடைக்கிறோம்னு சொன்னீங்க. இப்போ இவ்ளோ தூரம் வந்து சின்ஸ் இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால, எல்லா குழந்தைகளும் அதாவது இந்த 90கள் வரைக்கும் பிறந்த குழந்தைகள் சின்ன வயசுல விளையாண்டுருப்பாங்க. இந்த துணிய நல்லா இறுக்கிக்கிட்டு, இந்த மண்ண போட்டு இப்படி தட்டிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த ம். மண்ணு சிதறி போய்க்கிட்டே இருக்கும். அந்த வைப்ரேஷனுக்கு ஏத்த மாரி. ம். இப்ப இந்த சவுண்ட் உள்ள வரும்பொழுது, இங்க ஒரு பிரச்சனை, இங்க ஏதாவது இருந்து இந்த சவுண்ட் போம்பொழுது அத உடைச்சு இப்படி இப்ப என்னால அத ரிலேட் பண்ணி பார்க்கும்பொழுது, முடியுதுங்களா? எஸ் ம். இட் இஸ் கரெக்ட். அந்த சவுண்ட் வந்து எஸ். அத உடைச்சிருது அப்படின்னு. ம். ம். நீங்க ம். அங்க சொன்ன அந்த வார்த்தை வந்து இப்ப இது கனெக்ட் கரெக்ட்டா பண்ண முடியுதுங்களா? ம். ம். ம்ஹ்ம். பியூட்டிஃபுல். ஸோ இட் இஸ் நாட் அ மித் எனிமோர். இப்ப என் மண்டையில இருந்து அது ஒரு விளையாட்டு சம்பவங்கிறத தூக்கிருவேன். பியூட்டிஃபுல். ஓகே. ஸோ ஐ அம் நாட் ஆர்ட்டிஃபிஷியலி சேயிங் எனிதிங். பிகாஸ் அது நான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஃபீல் பண்ணும்பொழுது உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கு உண்மையாலுமே. ஓகே.
ஸோ வாட் இஸ் தி நீங்கள் மக்களுக்கு ஏதாவது ஒன்று இது சம்மந்தமா ஏன்னா இப்போ ஆப்வியஸ்லி இதை கேட்கும்பொழுது மக்களுக்கு கண்டிப்பாக ஆர்வம் நான் ஒன்று 2 கேரக்டர் ஒன்று நான் ஹீலிங் எடுக்கணும்னு ஒருத்தவங்க இருப்பாங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க இருப்பாங்க இவங்களுக்கு நீங்கள் எப்படி ஒன்று ஹீலிங் வேணுங்கிறவங்க எப்படி ஒரு நல்ல ஒரு ஹீலர் அப்ரோச் பண்ணலாம் ஒன்று கற்றுக்கணுங்கிறவங்களுக்கு என்ன கரெக்டான மொடாலிட்டி எங்கே போனால் அவங்களால கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சொன்னீங்கனாலும் மக்களுக்கு ஷூர், உதவியாக இருக்கும். ஷூருங்க. ஆம், இப்போ கோயம்புத்தூர்ல இருக்காங்கன்னா, கோயம்புத்தூர்ல 2, 3 பேர் ஹீலர்ஸ் இருக்காங்க. ஸோ ஓகே. நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணாலும், ம் ஹீலிங்ஸும் நீங்க எடுத்துக்கலாம். ம் ஹீலிங் கிளாஸஸும் கோயம்புத்தூர்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா, ஓ நாங்க வந்து இன்ஸ்ட்ரக்டர் வந்து சென்னையில தான் இருக்காரு அவரு. ஓகே ஸோ நாங்க கத்துக்கிட்டவங்க வந்து யோகேஸ்வரன் ஓகே சென்னையில இருக்காங்க. ஓகே ஸோ அவர நாங்க இங்க வந்து வரவழைச்சு நாங்க கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஓகே அப்படி வரும்போது நாங்களே சொல்லுவோம் உங்களுக்கு. ம் ஸோ அதர் தேன் கோயம்புத்தூர், சென்னைனா சேம் கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நாங்க குடுத்துர்றோம். எல்லா பக்கமும் நீங்க கத்துக்கலாம். ஓகே நெறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. ஓகே ஸோ கத்துக்கலாம். ஹீலிங் செஷன் வேணும்னாலும், ஆன்லைன்லயும் நாங்க பண்ணிட்டுருக்கோம். ம் ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒரு செஷன் ஃபார் பப்ளிக் ம் ஜிபி ரெசிடென்சி அந்த ஏரியால ம் ஒரு ஹால் புக் பண்ணியும் நாங்க குடுத்துட்டுருக்கோம். ஓ ஸோ நீங்க எப்படி உங்களுக்கு வேணும், ஒன் ஆன் ஒன் செஷன் வேணும்னாலும் நீங்க ம் எடுத்துக்கலாம். ஆன்லைன் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆஃப்லைன் நீங்க எங்கள வந்து பார்த்தாலும் ஓகே எங்க இடத்துக்கு. இல்ல நாங்க உங்க இடத்துக்கு வரணும்னாலும், கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்ணணும்னு நெனச்சீங்கனாலும், அப்படியும் வந்து நாங்க குடுப்போம். சின்ஸ் நீங்கள் இதை சொல்லும்பொழுது எனக்கு ஒரு ஐடியா இப்போது யாராவது இப்போ சமுதாயத்தில் பெரியவர்கள் ஒருவேளை நம்ம இப்போ இந்த பாட்காஸ்ட்டை பார்க்க போக நாங்கள் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏன்னா இன்னைக்கு கேட்டட் கம்யூனிட்டிஸ் நிறையா இது இருக்குது இப்போ நாங்கள் வந்து ஒரு 10 பேர் 50 பேர் சேர்ந்து உங்களை நாங்கள் இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமா, நிச்சயமா வருவோம். இது மாரி நாங்க நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். நாங்க வந்து லாஸ்ட் இயர் விமென்ஸ் டேக்கு அப்படிதான் பண்ணோம். ஒரு அபார்ட்மெண்ட் லேடீஸ்க்கு பர்ட்டிகுலரா அந்த குரூப் ஃபுல் லேடீஸ்க்கு நாங்க குடுத்தோம். தென் கார்ப்பரேட் கம்பெனிக்கு குடுத்துட்டுருக்கோம். ஸ்கூல்ல நாங்க குடுத்துட்டுருக்கோம். ஸ்கூல்ல வந்து என்ன பெனிஃபிட் தெரியுங்களா? இப்ப நான் வந்து ஸ்கூல்ல ஒரு விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியா வொர்க் பண்ணிட்டுருக்கிறேன். என்னோட குழந்தைங்களுக்கு பிஃபோர் எக்ஸாம் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த செஷன் குடுத்துருவேன். ம் அவங்க குழந்தைங்க, அவங்க இந்த சத்தத்தெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்றத விட, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணு மேம், ரொம்ப நல்லாருக்கு, ரிலாக்ஸ்டா ம் இருக்கு, எனக்கு பயமெல்லாம் போயிருச்சு அப்படின்லாம் சொல்லும்போது, ஹேப்பியா இருக்குங்க. அந்த குழந்தை பருவத்தில அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு விஷயங்களும். ஸோ பிஃபோர் எக்ஸாம் நான் வந்து பண்ணுவேன். ம் அந்த படபடப்பு, டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே குறையும். ஸோ 10th ஸ்டூடண்ட்ஸ், 12th ஸ்டூடண்ட்ஸ் பிஃபோர் எக்ஸாம் தாராளமா நீங்க ஸ்கூல்ஸ் யார் வேணாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ம் நாங்க வந்து உங்களுக்கு ஹீலிங்ஸ் குடுக்குறோம். தென் ஒரு குரூப்பா நீங்க கூப்பிட்டாலும் வீல் டூ. இப்போ அக்டோபர் 31 வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பீப்பிள்ஸ்க்கு வந்து சவுண்ட் ஹீலிங் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி எதுனாலும் நாங்க வந்து இண்டிவிஜுவல், குரூப், கம்யூனிட்டி, கார்ப்பரேட்ஸ் எது வேணாலும் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம் வெரி செஷன்ஸ். குட் வெரி குட் ஆக்சுவலி இது மாதிரி நிறைய பேர் ஒரு ஒரு என்ன சொல்கிறது இனிஷியேட்டிவ் எடுத்து இது பண்ணும் எஸ். பொழுது ரொம்ப நல்ல விஷயம் உண்மையாலுமே வெரி நைஸ் இன்னைக்கு நான் நிறைய விஷயம் வார்த்தைகளால் கற்றுக்கிட்டதுங்க மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ப்ராக்டிக்கலாகவும் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வெரி குட் பாட்காஸ்டிங் மேம் நீங்கள் நிறைய செய்தி சொன்னீங்க அண்ட் யூ செஞ்சு காமிச்சதே இன்னும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தேங்க்யூ வெரி மச் நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி நம்ம கூட இன்றைக்கி இணையறதுக்கு வந்தது இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணது அண்ட் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஆஹ் ஏதாவது மக்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்ன ஃபியூ வேர்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்ததுன்னா சொல்லுங்களேன் நிச்சயமாங்க. நம்ம லைஃப் வந்து ஒரு லைஃப் தான். ம் நம்ம இப்ப இந்த இசையோட ஒத்து போற மாரி நான் நிகழ்ச்சியில ஆரம்பத்துலருந்து சொன்னது தான். பிறக்கிறோம், இறக்குறோம். நடுப்பட்ட வாழ்க்கை தான் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் இருக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, செல்ஃப் சுயம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல செல்ஃபிஷ் அப்படின்னா என்னன்னா, சுயத்தோட நலம் அப்படிதான் நான் சொல்லுவேன். correct. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் தான். ம் நமக்கான நேரத்த ஒதுக்குங்க. ஒரு 10 நிமிஷமோ, 1/2 மணி நேரமோ ஒதுக்குங்க. உங்கனால ஒரு சவுண்ட் ஹீலிங் முறையா கத்துக்க முடிஞ்சா கத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா, மந்திரம் உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்த வந்து உச்சாடனம் பண்ணுங்க. ம் போட்டு கேளுங்க. ம் பாட்டு பாடுங்க. ம் பாட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணுமா? ம் குரல பத்தியெல்லாம் யோசிக்காதீங்க. யோசிக்க யாருமே இந்த உலகத்துல ஜட்ஜ் பண்றதுக்கு ரைட்ஸ் இல்ல. ஸோ இண்டிவிஜுவலா உங்களுக்கான நேரத்த 1/2 மணி நேரம் ஒதுக்குங்க. புடிச்ச பாடல கேளுங்க. ம் இல்லையா? பிடிச்ச மந்திரங்கள உச்சாடனம் பண்ணுங்க. இல்ல மெடிடேஷன் பண்ணுங்க. பிராணாயாமம் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஒதுக்குங்க. ம் இசையோட ஒன்றி முன்னேறலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல ம் சவுண்ட் ஹீலிங் செஷன் எடுக்கணுமா? தாராளமா எடுங்க. இந்த மாரி பவுல் வெளியில நெறைய இடத்துல கிடைக்குது.
முறையாக யூஸ் பண்ண தெரிஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட். கரெக்ட். இல்லைன்னா ஜஸ்ட் ப்ளே பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆராய்ச்சிக்கு உள்ளே போயிடாதீங்க. அவ்வளோதான். இதை வந்து முறையாக மட்டும் முறையா கற்றுட்டு கத்துக்கிட்டு. பண்ணணும். இது ஒரு மெசேஜ் நான் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓ. அதை தாண்டி நான் தான் வந்து ரொம்ப பெரிய நன்றி ஐயோ, சொல்லணும். இல்ல. பிகாஸ் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்டு இந்த விஷயத்தை நான் வந்து எல்லாத்துக்கும் ரீச் கொடுக்குறதுங்கும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருவருள், திருவருள். அகெயின் வந்து என்ன சொல்கிறதுங்க, பிராணிக் ஹீலிங் பண்ண ஆரம்பித்து பிராணிக் ஹீலிங் இன்ஸ்ட்ரக்டராக இருந்து இப்போ நான் சவுண்ட் ஹீலிங் ப்ராக்டிஷனராக இருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுக்குற இடத்துல இருக்கேன். இதை தாண்டி நான் வந்து மக்கள் சேவைக்காகவே நான் என்னோட லைஃப்பையும் நான் ஒதுக்கியிருக்கேன். ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் ஒரு செஷன் ஏற்பாடு பண்ணுங்கள், கூப்பிடுங்க. கண்டிப்பா. ஐ வில் கம் அண்ட் டூ. ரொம்ப இந்த சந்தோஷம். வாய்ப்பை திருவருள், கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். திருவருள். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம்.